மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். வாசிக்க போகிற பகுதி 41 46 வரை. நான் வாசிக்கிறதுக்கு முன்பாக சில காரியங்களை சொல்லணும். ஏன்னா வாரம் ஒருவேளை ஃபாலோ பண்ணாதவர்களுக்காக சொல்லுகிறேன். நாம் பகுதியாக படித்து வருகிறோம் மார்க் எழுதின சுவிசேஷத்தை. அதில் இப்போ எங்கே இருக்கிறோம்னா, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து முடிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அங்கே போய் ஜெபிக்கிறார் இல்லையா? அங்கே ஜெபித்து முடிக்கிற அந்த ஒரு இடத்துலேருந்து தான் இப்போ வாசிக்க தொடங்க போகிறேன். 41ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை. அவர் 3ஆம் தரம் இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இந்த பகுதியில் நாம் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். காட்டி கொடுக்கறதுனா தமிழ் பைபிள் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, காட்டி கொடுக்கறது. இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழில் நீங்கள் காட்டி கொடுக்குறதுனா செய்த தப்பை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி ஆகிடுது, போட்டு கொடுக்குற மாதிரி அர்த்தம் ஆகிடுது. என்னை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி தமிழில் நாம் அப்படி சொல்கிறப்போ அர்த்தம் ஒரு லெவலில் இருக்குது பாருங்கள். நான் காப்பி அடித்தேன்னு காட்டி கொடுத்துட்டான்னா சொல்லிட்டாங்க, போட்டு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இங்கே காட்டி கொடுத்துட்டான்னா அந்த அர்த்தம் கிடையாது. அர்த்தம் நான் ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் வார்த்தையெல்லாம் போய் படித்தீங்கன்னா, ஹேண்ட் ஓவர், கைது செய்யப்படும்படி ஒப்பு கொடுத்தான். கைது செய்யப்படும்படி ஒப்பு கொடுத்தான். எந்த தப்பும் செய்யாத இயேசு கைது செய்யப்படும்படி யூதாஸ் தோ வாங்க, நான் காமிக்கிறேன், இங்கே இருக்கிறார், வாங்க அவரை பிடிச்சிக்கோங்க, சிக்னலும் பண்ணுறேன், நான் யாரை காமிக்கிறேன்னோ அவரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்தான். இயேசுவோடே இருந்த யூதாஸ், நெருக்கமாக இருந்த யூதாஸ் அப்படி செய்தான். அதனால தான் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஜூடஸ் பிட்ரேடுன்னு வரும். ஜூடஸ் பிட்ரேட் ஜீசஸ்னால் அர்த்தம் ஆங்கிலத்தில் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, பிட்ரேவுடைய அர்த்தம் என்னன்னா துரோகம் செய்வது. துரோகம் செய்வது. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான்னு சொன்னால் பத்தாது, இயேசுவுக்கு துரோகம் செய்தான், நம்பிக்கை துரோகம் செய்தான். கூடவே இருந்துக்கிட்டு குழியை தோண்டி விட்டான். கூடவே இருந்துக்கிட்டு பிட்ரேயல்னு அர்த்தம். அதாவது அந்த பிட்ரேன்ற வார்த்தை அதை ரூட்டெல்லாம் படித்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, அது லத்தீன் மொழியிலேருந்து வந்தது, ஹேண்ட் ஓவர்ன்ற அந்த ஒரு ரூட்லலாம் இருக்குன்றாங்க. பட் இன்றைக்கி எப்படி அர்த்தம் ஆகிடுச்சுன்னா, அது துரோகம் செய்கிற அர்த்தம். ஒருத்தர் என்னை பிட்ரே பண்ணிட்டாங்கன்னா எனக்கு விரோதமாக துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். துரோகம் செய்கிறதுனா அது அதாவது உங்களோடே இருக்கிறவங்க, உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க, ஒருவேளை உங்கள் நண்பன், ஒரு குடும்பத்தார், நீங்கள் நிறையா அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, அவங்க உங்களுக்கு விரோதமாய் திரும்புகிறார்கள், உங்கள் பேரை கெடுக்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க, உங்களை பற்றி மோசமான காரியங்களை பேசுகிறாங்க, உங்களுக்கு விரோதமாக பயங்கரமான காரியங்களை செய்கிறாங்க, வாழ்க்கையை அழிக்க பார்க்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிருக்கா? அந்த மாதிரி அனுபவம் பெற்றிருக்கிறீங்களா? உங்களோடவே இருக்கிறவங்க, நீங்கள் வளர்த்தவங்க, நீங்கள் ஆளாக்கினவங்க உங்களுக்கு விரோதமாக திரும்புகிறாங்க. எனக்கு அந்த மாதிரி நடந்ததில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு நான் அனுபவம் பெற்றவன் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு சிலர் அதை செஞ்சுருக்காங்க. அதை நான் பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு அப்செட்டாக இருந்தது, எனக்கு கோபம் வந்தது. எப்படி அவங்களுக்கு அப்படி செய்யலான்னு பயங்கரமாக சிலர் செஞ்சுருக்காங்க. எனக்கே அப்செட்டாக இருக்கும்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் யோசித்து பார்க்குறேன். எனக்கு அந்த அனுபவம், நான் அதை படலை பாருங்கள். ஆனால் நமக்கு ஒருத்தர் துரோகம் செய்கிறது ஒன்று, இயேசுக்கே துரோகம் செய்கிறது வேறு. அட்லீஸ்ட் நம்மளாவது பாவிகள், அட்லீஸ்ட் நம்மளாவது பாவிகளுக்கு துரோகம் செய்யப்பட்டதுன்னா தகுந்தான், ஏன்னா பாவிகள். ஆனால் பாவமே அறியாதவருக்கு துரோகம் செய்யப்பட்டது. இந்த இடத்துல யூதாஸ் தேவகுமாரனுக்கு விரோதமாய் துரோகம் செய்தான். இது எவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இயேசு யூதாஸுக்கு எவ்வளோ செஞ்சார்ன்றது முதல்ல நினச்சி பார்க்கணும். அப்போ தான் யூதாஸ் செஞ்சது எவ்வளோ மோசன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க.
இயேசு யூதாஸுக்கு எவ்வளோ செஞ்சார். இந்த செய்தியில் நான் சில காரியங்களை அப்படி சொல்லிட்டு போகிறேன். அதை சில நேரம் நான் பேசுகிறப்போ எல்லாத்துக்கும் வசனம் கொடுக்க பார்ப்பேன், டைம் இல்லை, சொல்ல வரதே சொல்ல முடியல கடைசியில். அதனால் வசனம் இன்றைக்கி நான் நிறைய கொடுக்க போகிறதில்ல. வசனத்துலேருந்து தான் சொல்கிறேன், வசனத்தை ஆராய்ஞ்சு தான் சொல்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் நான் வசனம் ஆதாரம் கொடுக்க நேரம் இல்லை எனக்கு. ஒன்றும் இல்லை, கூகுள் அடிச்சிங்கன்னா வந்துடும். அப்படி சந்தேகம் இருந்தால் பாருங்கள், போய் செக் பண்ணி பாருங்கள் பைபிளில் இது இருக்கான்னு. ஆனால் நான் பைபிள் ஆராய்ந்து தான் சொல்கிறேன். யூதாஸுக்கு இயேசு எவ்வளோ செஞ்சுருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 12 ஒருவனாய் இருக்கும்படி அழைச்சார், கூடவே வச்சுக்கிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லி தந்தார். ஒரு ஊழியத்தில் பங்கு கொடுத்தார். ஆக்சுவலாக 2 பேரை அனுப்பினார்ல, யூதாஸையும் சேர்த்து அனுப்பிச்சார். போய் ஊழியம் செய்யும்படி அனுப்பிச்சாரா இல்லையா? சீஷரில் என்ன செய்யும்படி அனுப்பிச்சார்? வியாதேசத்தில் குணமாக்கும்படி அனுப்பிச்சார், பிசாசில் துரத்தும்படி அதிகாரத்தை கொடுத்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசவம் பண்ணும்படி அனுப்பிச்சார். அவங்களும் போய் வியாதியஸ்தில் குணமாக்கியார். 12 பேரோ 2 பேராக போய் வியாதியஸ்தில் குணமாக்கினார்கள், பிசாசுகளை விரட்டினார்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதில் யூதாஸும் ஒன்று. வியாதியஸ்தில் குணமாக்கியிருப்பார் யூதாஸு. ஆமாங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் சொன்ன மாதிரி எனக்கு டைம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க. வியாதியஸ்தில் குணமாக்கியிருப்பார், பிசாசை விரட்டியிருப்பார், பிரசங்கம் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ட்ரெஷரர் ஆக்குனாங்க. யாருனாலும் ஆக்கப்பட்டாருன்னு சொல்லப்படல பைபிளில். ஆனால் இயேசுடைய ஊழியத்தில் ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணது யார் தெரியுமா? யூதாஸ். பணத்தை மேனேஜ் பண்ண ஆள் யூதாஸ் தான். இன்னும் கேட்டால் சில நேரத்தில் நெருக்கமாக இயேசுவோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 3.5 வருஷம் கூடவே இருந்திருப்பார் கிட்டத்தட்ட, இல்லையா? அது மட்டும் இல்லை, அந்த கடைசி ராத்திரி அந்த ராபோஜனம் நேரத்துலலாம் மேல் அறையில் பார்க்குறப்போ இயேசு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. இயேசுவின் இடது பக்கத்தில் அவர் உட்கார்றதுக்கு ஆதாரம் உண்டு பைபிளில். அவருடைய வலது பக்கத்தில் யோவான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இயேசுவின் இடது பக்கத்தில் அடுத்தாளாக உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தான் இயேசுவே அந்த ரொட்டி துணிக்கையை யூதாஸுக்கு கொடுக்குறாரு, பக்கத்திலே உட்கார வச்சு. அது மட்டும் இல்லை, இயேசு அவருடைய காலை கழுவினார். அது தெரியுமா உங்களுக்கு? ராபோஜனம் அப்போ ஒரு சீஷனுடைய காலையும் கழுவினார் இயேசு. அதில் யூதாசனுடைய காலையும் கழுவினார். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குங்க. கூடவே சாப்பிட்டார். அந்த கலாச்சாரத்தில் ஒருத்தரோட உட்காந்து சாப்பிட்றோன்னா அவங்களோட நட்பு இருக்குதுன்னு அர்த்தம், அவங்களோட ஐக்கியம் இருக்குதுன்னு அர்த்தம். கைதி செய்கிறப்போ அங்கே கெத்செமனே தோட்டத்துக்கு யூதாஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரான் இல்லையா, காட்டி கொடுக்க இயேசுவை. பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூப்பிட்டு வரப்போ இயேசுக்கு முத்தம் செய்கிறான். முத்தம் தான் சிக்னல். முத்தம் செய்கிற இந்த துரோகிய இயேசு என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஸ்நேகிதனே. மத்தேயு 26:50. ஸ்நேகிதனே. அந்த நேரத்தில் கூட அவனுக்கு அவ்வளோ இறக்கம் காமிக்கிறார். ஒரு நாள் அவனை எக்ஸ்போஸே பண்ணல. ஃபர்ஸ்ட்லேருந்தே அவருக்கு தெரியும் இவன் தான் இப்படி பண்ண போகிறான்னு. ஒரு நாள் அவனை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா என்ன இருக்குன்றீங்க? மற்றவங்களும் சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசு கைது செய்ய வர்றப்போ பேதுரு சும்மா இல்லாமல் பட்டயத்தை எடுத்து ஒருத்தனுடைய காதை வெட்டிட்டாரு. அப்போ யூதாஸ் இந்த மாதிரி செய்ய போகிறாருன்னு தெரிஞ்சால் பேதுரு சும்மா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? யூதாஸை கடைசி வரைக்கும் இயேசு எக்ஸ்போஸே பண்ணல. உங்களில் ஒருவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு சொன்னாரே ஒழிய யாருன்னு சொல்லவே அவனை அவமானப்படுத்தலை. இவ்வளோ இறக்கம் காமிச்சோம். யூதாஸ் இயேசுக்கு விரோதமாக இப்படி துரோகம் செய்தான். என்ன செஞ்சான் யூதாஸு? அவனே போய் யூத மத தலைவரில் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, மார்க் 14 அங்கே அந்த ஒரு இது படித்தோம் நாம். ஒரு ஸ்திரீ ஒரு விலையுறந்த பர்ஃப்யூம் பாட்டிலை உடச்சி இயேசு கால்கள் மேலே ஊற்றி, ரொம்ப லட்சக்கணக்கான விலை உயர்ந்த ஒரு பர்ஃப்யூம் பாட்டிலை உடச்சி இயேசு ஆராதிக்கிறாள். அந்த மாதிரி அப்போ யூதாஸ் சொல்கிறான், இதை விற்று ஏழைகள் கொடுத்துருக்கலாமே. அப்படி சொன்னப்போ இயேசு அவனை கடிந்து கொண்டார். அவளை சும்மா விடு, எனக்காக செய்கிறாவ அப்படின்னப்போ அவனுக்கும் பாருங்கள், அதுதான் டிப்பிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் 14:9-11 வாசித்தீங்கன்னா அவனே போகிறான். யார்கிட்ட? யூத மத தலைவர்கள்ட்ட போய், இயேசுடைய எதிரிகள்கிட்ட போயிட்டு அவங்க இவனை கேட்கல, இவனே போய் நான் உங்களை இயேசுவை பிடிச்சி தரேன். ஏன்னா அவங்களுக்கு இயேசுவை பிடிக்கணும்னு ஆசை, ஆனால் அவரை பிடிக்கிறது கஷ்டம். பாருங்க, ஏன்னா எப்பவுமே பப்ளிக்காக க்ரௌடோடு இருக்கிறாரு, பெரிய ஒரு கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு இருக்குது. கூட்டத்தின் மத்தியில் போய் அவரை பிடிச்சா கலவரமே ஆகிடும். ஏன்னா கூட்டமெல்லாம் அவரை தான் சப்போர்ட் பண்ணுது. அப்போ யாரும் இல்லாத நேரத்தில் பிடிக்கணும்னா அவர் எங்கே இருக்கிறாரு, எங்கே தங்குறாரு, யாருக்கு ஒன்றுமே தெரில. அவர் பாட்டு வெளியே தங்கிட்டு வந்துட்டு போகிறாரு. அப்போ இவன் போய் சொல்கிறான், நான் காமிச்சு கொடுக்குறேன், யாரும் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு அவர் எங்கே இருக்காருன்னு காமிக்கிறேன், எவ்வளோ காசு தருவீங்கன்றான். 30 வெள்ளி காசு தரோம் அப்படின்றாங்க. வாங்கிட்டு திட்டம் போட ஆரம்பிக்கிறான். கரெக்டாக கெத்செமனே தோட்டத்துக்கு அவங்கள கொண்டு வரான் அந்த ராத்திரியில். அவனுக்கு தெரியும் அவர் அங்கே போய் ஜெபிப்பாருன்னு. சிக்னல் வேறு, இதில் சிக்னல் தான் ரொம்ப பயங்கரம். அவன் சொல்கிறான், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ, ஏன்னா இருட்டில் இயேசு யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அவனுக்கு தெரியும், மற்றவங்க அவங்களுக்கு தெரியாது. பாருங்கள், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர் தான் அப்படின்றான்.
போய் கையாவது காமிச்சு விட்டுருக்கலாம், அந்த இவர் தான் அப்படின்னு. போய் முத்தம் செய்கிறான். முத்தம் வந்து அன்பின் அடையாளம், நட்பின் அடையாளம். அந்த கலாச்சாரத்தில் ஆண்கள், சிநேகிதனாக இருக்கிற ஆண்கள் ஒருத்தருக்கு அந்த மாதிரி முத்தம் கொடுப்பாங்க, கன்னத்தில் முத்தம் கொடுப்பாங்க அந்த கலாச்சாரத்தில். இவ்வளவும் செய்தான். ஆகவே யூதாஸ் செஞ்சது ரொம்ப பயங்கர மோசமான காரியம். சிலர் வந்து அவன் செஞ்சதை கொஞ்சம் நல்ல நோக்கத்தோடு தான் செஞ்சான் அப்படின்லாம் அவனுக்கு எக்ஸ்கியூஸ்லாம் கொடுப்பாங்க சில நேரம். ஆனால் பைபிளில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. இல்லைங்க, அவன் ஆக்சுவலாக வந்து நல்ல நோக்கத்தோடு தான் செஞ்சாங்க, ஒன்றும் இல்லைங்க, இயேசு வந்து தனியாக மேசியாவை வெளிப்படுத்திக்கணும், வந்து கைது செய்ய வந்தா டமால் டிமில் எல்லாரையும் அடித்து ஒரு ஹீரோ மாதிரி இயேசு கிளம்புவார், ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு இதோடு தான் செஞ்சான். வேறு ஒன்றுமே கிடையாது, கெட்ட நோக்கமே இல்லை யூதாஸுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பைபிளில் அப்படிலாம் கிளியராக ஒன்றும் சொல்ல முடியாது. பைபிளில் இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா யூதாஸ் செஞ்சது ரொம்ப மோசமானது. சாத்தான் தான் இந்த ஐடியாவை யூதாஸுக்கு கொடுத்தான்னு வேதம் சொல்லுது. யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான். லூக்கா 22:3, யோவான் 13:27. சரி, எனிவே இவ்வளோ நடந்துருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? ஏன் இது நடந்தது? இது நடந்ததன் மூலமாய், நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாய் நடந்து இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு பைபிளில். இது ஏன், எந்த நோக்கத்தோட தேவன் இதை வேத வாக்கியத்தில் நமக்கு விட்டு வச்சிருக்கிறார், வேதத்தில் விட்டு வச்சிருக்கிறார்? இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் என்று தேவன் விரும்புகிறார்? நம்பர் 1, நம்ம என்ன கற்றுக்கணும்னா, பல காரியங்களை பார்க்க போகிறோம். என்ன கற்றுக்கணும்னா, இவ்விதமான வேதனையும் இயேசு அனுபவித்தார். ஆகவே இவ்விதமான வேதனையை அனுபவிக்கிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய முடியும். எவ்விதமான வேதனை? இந்த கூட இருக்கிற ஆள் உங்களுக்கு குழி தோன்றப்போ வர்ற ஒரு வேதனை இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமானது. அது ரொம்ப ஒரு பட்டவங்களுக்கு தெரியும். நான் சொன்னது போல் நான் பட்டதில்லை, ஆனால் சொல்கிறாங்க. நான் சொன்னது போல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அப்போவே எனக்கே ஒரு கோவம் வருது. எனக்கே ஒரு இதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை உண்டாக்கியிருக்கோன்றதை நான் யோசித்து பார்க்குறேன். இயேசு அப்படிப்பட்ட வேதனையும் பட்டார், அப்படிப்பட்ட பாடையும் பட்டார்ன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். இயேசுக்கு பாருங்கள், எல்லா விதமான வேதனையும் வந்தது. சிலுவை பாடுகளில் இயேசுக்கு எல்லா விதமான வேதனை. ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், கெத்செமனி தோட்டத்தில் அவருடைய பாடுகள் தொடங்கி விட்டது. ஏற்கனவே சிலுவைக்கு வந்த பிறகு தான் அவர் பாடுன்னு கிடையாது. கெத்செமனி தோட்டத்திலே பாடு தொடங்கிடுச்சு, மன வேதனை தொடங்கிடுச்சு, இமோஷனல் வேதனை தொடங்கிடுச்சு கெத்செமனி தோட்டத்தில். இப்போ வந்து கூட இருக்கிற ஆள் இந்த மாதிரி துரோகம் செய்கிற அந்த வேதனை வருகிறது. அடுத்தது வந்து அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க, அவரை வந்து அவர் முகத்தில் அப்படியே துப்ப போகிறாங்க, அவரை அறைய போகிறாங்க, அவரை நிந்திக்க போகிறாங்க, அவருடைய சட்டையை உருவி அவரை அடிக்க போகிறாங்க. சரீர வேதனை வரப்போகுது, நிந்தனை வரப்போகுது, பல விதமான வேதனை. சிலுவையில் நம்முடைய பாவத்தையே சுமக்க போகிறார், அதற்கு வேண்டிய தண்டனையை சுமக்க போகிறார். தேவ கோபாக்கினை, ஆவிக்குரிய வேதனை, எல்லா விதமான வேதனையும் அவருக்கு வந்ததுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுன்றதற்காகவே தேவன் இதை நடக்க அனுமதித்தார். இதனால் அவருக்கு வேதனை வந்திருக்குமா இல்லையான்னு நினச்சிங்கன்னா வந்திருக்கும். ஏங்க, அவரும் மனுஷன் தானே, இயேசுவும் மனுஷன் தானே, மறந்துட வேண்டாம். வெறும் கடவுள் இல்லை, அவர் முழுக்க முழுக்க கடவுள், முழுக்க முழுக்க மனுஷன். உண்மையிலே கடவுள், உண்மையிலே மனுஷன்னா அப்போது இது அவருக்கும் வலிச்சிருக்கும்னு சொல்ல வரேன். அதுக்கு வசனாதாரமும் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. தாவீது வரப்போகிற மேசியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனை வரும்னு தீர்க்க தரிசனமாக சொல்கிறான் பாருங்கள். சங்கீதம் 55:12 சொல்லப்படுது, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம். ஆக்சுவலாக தாவீது பார்த்திங்கன்னா அவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அவன் கூடவே இருந்த ஒருத்தன் ஆலோசனை கொடுக்குறவன் அகித்தோப்பேல்னு, அவன் சைடு மாறிட்டான். தாவீதுடைய மகன் அப்சலோம் தாவீதுக்கு எதிர்த்து வர்றப்போ, ராஜ்யத்தை எடுக்க பார்க்குறப்போ தாவீதே ஓட வேண்டியதாகிடுச்சு எருசலேம்லேருந்து. அப்போ வந்து அந்த அவன் கூட இருந்தவன், அவனுடைய தோழன், ரொம்ப நெருக்கமாக அவனுக்கு ஆலோசனை கொடுத்தவன், அவன் அந்த பக்கம் மாறிட்டான். அதை தான் நினச்சி எழுதுறான்றாங்க. ஆனால் அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, வரப்போகிற மேசியாவுக்கு அதை காட்டிலும் மேலான ஒரு அது போல வேதனை வரப்போகிறது. ஏன்னா தாவீது வந்து தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்கு அடையாளமாய் இருக்கிறார், நிழலாய் இருக்கிறார். அப்போது இதை ஏன் சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட வேதனை உள்ளவர்களை இயேசு புரிஞ்சுக்கிறார்னு சொல்ல வரேன். ஏன் இப்படிப்பட்ட வேதனை இயேசுக்கு வரும்படி அனுமதிக்கப்பட்டதுன்னா,
இப்படிப்பட்ட வேதனை உள்ள உங்களை அவர் புரிஞ்சிக்கும்படி எபிரேயர் 2:17-18 அப்படியே சொல்லுது பாருங்க. அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஏன் அவர் எல்லா விதத்திலும் நம்மளை போல பாடுபட வேண்டியது அவசியம் ஆயிடுச்சுன்னா, அப்போதான் அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்க முடியும். ஏங்க, சிலருடைய கஷ்டம் சிலருக்கு தாங்க புரியும். கரெக்டு தானே? இப்படிப்பட்ட வேதனை உள்ள நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருங்கன்னா, கூடவே நீங்கள் வளர்த்த ஆள், நீங்கள் ஆளாக்கின ஆள், அவங்க உங்களுக்கு விரோதமாக திரும்பி உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்துருக்காங்கன்னா, உண்மையிலே சொல்லப்போனால் உங்கள் வேதனை எனக்கு புரியாது. எனக்கு அது மாதிரி நடந்ததில்லை. நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் யாருக்கு புரியும் தெரியுமா? இயேசுவுக்கு புரியும் அந்த வேதனை. இயேசு கடவுளாக இருக்கிறதுனால உனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும்னு மட்டும் சொல்ல, ஆக்சுவலாக நீ பட்டதை நான் பட்டிருக்கேன்றார். உன் வலி எனக்கு புரியும், எனக்கு தெரியும், நான் அதை உணர்ந்திருக்கிறேன்றார். 18ஆம் வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். இதனுடைய பாயிண்ட் என்ன? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, எல்லாவற்றிலையும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, பாவம் செய்யல ஆனால் பாடுபட்டார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்னா, அதாவது சிலர் இந்த மாதிரி வேதனைப்பட்டவங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க ஒருவேளை இங்கே இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு யாரோ பயங்கரமாக எதாவது செஞ்சிட்ருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக. உங்களுடைய தோழனாக கூட இருந்திருக்கலாம், நீங்கள் நம்பின ஆளாக இருந்திருக்கலாம், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம். அவங்க அது செஞ்சதுனால அதிலிருந்து நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு முன்னேறாமல் இருக்கிறீங்க. நீங்கள் அதுவே உங்கள் மனசை பாரப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதை நினச்சி புலம்புறீங்க, ஐயோ இது எப்படி அவன் செஞ்சுருக்கலான்னு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் இதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு தடையாக இருக்கலாம். முன்னேறாதபடிக்கு அதுவே உங்களை தடுத்து நிறுத்தலாம். அது ஒரு சோதனை பாருங்க. சோதனை பல விதத்தில் வருது. ஒரு விதம் என்னன்னா, நமக்கு நடந்த அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் அல்லது நடந்த மோசமான காரியங்கள், அந்த அனுபவங்கள் அதுவே நமக்கு தடையாயிடுது. அதை நினச்சி நம்மளால் முன்னேற முடியல. ஏன்னா மனசெல்லாம் அவங்கள பழி வாங்கணுன்னு இருக்குது, எப்படி இந்த மாதிரி அவன் செய்வான் இருக்குது, அல்லது அழுதுட்டு இருக்கிறோம் அல்லது வருந்திக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்னு என்னங்க அர்த்தம்? அதிலிருந்து உங்களை முன்னேற செய்வார், அதை மறக்க செய்வார், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அதை ஃபேஸ் பண்ண உதவுவார். அந்த வலி வேதனை கூட எடுத்து போடுவார், குறைக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க உங்களுக்கு எதிராக செஞ்ச காரியத்தையே யோசிச்சுட்டு இருக்காம இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த பாடையும் இயேசு பட்டார், அவருக்கு தெரியும், அவருக்கு புரியும், இதுலேருந்து எப்படி நான் வெளியே வரணும், அவர் எனக்கு சொல்லித்தர முடியும், என்னை பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அந்த காரியத்தை வேறு விதமாக ஃபேஸ் பண்ணுவோம். இயேசுவை பார்க்கலன்னா உலகத்தார் மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நமக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சால் நமக்கு என்ன ஒரு புத்தி வரும்? பழி வாங்குறேன் பாரு, நான் செய்கிறேன் பாருன்னு. அது நம்முடைய வழி கிடையாது. நம்ம இயேசுவை பார்க்குறப்போ நம்ம பார்க்குறோம், முத்தம் செய்து துரோகம் பண்ணுறான், கைது செய்யப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்குறான், அவனை போயிட்டு சிநேகிதன்றாரு. அவரை பார்க்குறப்ப நம்மளே கொஞ்சம் இதாகிடுவோம், காம் டவுன் ஆகிடுவோம். சொல்ல முடியாது, அவங்கள மன்னிக்க கூட நீங்கள் பலப்படலாம். ஒன்றும் இல்லை, அவரை பாருங்கள், அவருக்கு இது தெரியும், அவர் உணர்ந்திருக்கிறார். உங்களை இந்த சோதனையில் அகப்படாமல் முன்னேறும்படி உதவி செய்து உங்களை பலப்படுத்துவார்ன்றதை நம்புங்கள். அது ஒரு தடையாக இல்லாதபடிக்கு உங்களுக்கு செஞ்சிருவார், உங்களை முன்னேற செய்வார் வாழ்க்கையில். அதை மறக்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா விதத்துலேயும் அவர் உங்களை புரிஞ்சுக்கிறார். அதுதான் முதல் பாடம். ரெண்டாவது, அது சிலருக்கு தேவை. இன்றைக்கி இந்த யூதாஸ் செஞ்ச இந்த காரியங்கள் மூலமாய் நாம் என்ன கற்றுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ரெண்டாவது, பல விதத்தில் யூதாஸ் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பல விதத்தில் யூதாஸ் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதில் ஒரு 4 விதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பல விதத்தில் யூதாஸ் எல்லாருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை தேவன் விரும்புகிறார். எந்த விதத்தில்? உதாரணத்துக்கு, முதலாவது, பண ஆசை ஒரு ஆளை எப்படி ஒட்டு மொத்தமாக நாசமாக்க முடியும் என்பதற்கு யூதாஸ் ஒரு உதாரணம். யூதாஸுக்கு பண ஆசை இருந்தது.
எப்படி எனக்கு தெரியும்? யோவான் 12:6 பணப்பை பொறுப்பான்ட்டு இருந்தது, அதுலேருந்து அவன் திருடி கொண்டான் என்று சொல்லப்படுது. யோவான் அங்கே சொல்கிறாரு, அந்த பர்ஃப்யூம் பாட்டிலை உடச்சி இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாளே மரியாள், அதை குற்றம் சாட்டினான். இவன் கேட்டான், என்ன சொன்னான்? இதை விற்று எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கலாமே, லட்சக்கணக்கு விற்று ஏழைகளுக்கு உதவி. ஆனால் அவன் சொன்னதனுடைய நோக்கம், யோவான் சொல்கிறாரு, ஏழைகள் மேலே கரிசனை இருந்ததுனால சொல்லலை. ஆக்சுவலாக அவன் பணப்பை இன்சார்ஜாக இருந்ததுனால அவன் என்ன வேணா எடுத்துப்பான் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை விற்று ஏழைகள் கொடுக்கலான்னா என்ன சொல்ல வரான்? என்கிட்ட கொடுத்துருக்கலாமே அந்த பாட்டிலில், நான் போய் விற்று ஏழைகள் கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுலேருந்து அவன் ஒரு கட்டை எடுத்துகிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு யோசித்து பாருங்கள். இயேசுவோடே இருந்துக்கிட்டு இயேசுக்கு வர பணத்தை மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதிலிருந்தே எடுக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கும், ஒரு விதமான துணிச்சலும் இருந்திருக்கும். 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுனா அது இருக்கிறதே தெரியாது. அநேக நேரம் அது மறைவாக இருக்கும், வேற போல் இருக்கும். ஆனால் அதிலிருந்து பல கனிகள் வரும். அதனால மற்ற காரியங்கள், மற்ற பண ஆசை இருந்தால் கூடவே பதவி ஆசை இருக்கும், ஸ்டேட்டஸ் ஆசை இருக்கும், மற்ற காரியங்கள் கூடவே ஒட்டிக்கும். பாருங்கள், ரொம்ப பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் பைபிளில். பண ஆசை எல்லா தீமைக்கும், பணம் எல்லா தீமைக்கும் வேறு கிடையாது. பண ஆசை, பணம் இருந்து பணம் ஆசை இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அங்கே சொல்கிறார் பவுல், தீமோத்தேயுக்கு சொல்கிறார் பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டே வழிவிடுறாங்க. அதனால அந்த பண ஆசைனாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகிடுறாங்க அப்படின்றாரு. 11 சொல்கிறார் தீமோத்தேயு, அடுத்த வசனத்தில் சொல்கிறார், நீ அப்படி இருக்காது, தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டொடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நீ நாடு. அதுக்கு பின்னால் போகாத, நீ இதுக்கு பின்னால் போன்றாரு. அப்போது இதில் ரொம்ப நேரம் செலவழிக்க முடியாது, நான் போயிட்டே இருக்கணும். ஆனால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பண ஆசை யாருக்கு வேணா இருக்கலாம். பணக்காரங்களுக்கும் இருக்கலாம், ஏழைகளுக்கும் இருக்கலாம், மிடில் கிளாஸுக்கு கூட இருக்கலாம். பணம் இருக்குதா இல்லையான்னு கேள்வி இல்லை, பண ஆசை அது இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதே அவ்வளோ ஈஸி கிடையாது. கண்டுபிடிக்கலாம், அதுக்குன்னு டெஸ்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை பற்றி நான் இன்னும் விவரமாக அந்த மார்க் 10:28 31 பேசுகிறப்போ பேசினேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம யூடியூப்பில் காஸ்பல் ஆஃப் மார்க் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அங்கே 41வது செய்தியில் 2வது பாதியை கேட்டால் அது பார்ப்பீங்க. ஆனால் தேவன் தாமே இந்த பண ஆசையிலிருந்து நம்மை விலக்கி காப்பாராக. 2வது, யூதாஸ் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும்னு விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் நான். தேவன் இன்னொரு விதத்தில் எப்படின்னா, தேவனுடைய இரக்கத்தை பெற்றும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஒரு மனுஷன் தேவனுடைய இரக்கத்தை பெற்று கொண்டு இருந்தும் இருதயத்தை அவன் கடினப்படுத்துவானானால், அந்த மாதிரி தொடர்ந்து செய்வானானால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியும் என்பதற்கு யூதாஸ் ஒரு எச்சரிக்கை. அதாவது யூதாஸ் இயேசுகிட்டேருந்து எவ்வளோ இரக்கத்தை பெற்றாங்க, எவ்வளோ இரக்கம் காமிச்சார், எவ்வளோ அன்பு காமிச்சார், எவ்வளோ மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் வந்திருக்கும் அவனுக்கு. யோசித்து பாருங்கள். அவர் எத்தனை தடவை பணத்தை பற்றியே போச்சார் இயேசு. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னாரு. அதை குறித்து ஊமையை சொல்கிறாரு. எப்படி ஒருத்தன் அந்த பொருளாசையுடையவன் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு நான் நல்லா வாழ்ந்துருவேன்னு நினச்சான், அன்றைக்கே செத்துட்டான். உன் ஆத்துமா எங்கே போச்சு அப்படின்றாரு. இதெல்லாம் அவன் காதால் கேட்டிருப்பான் பாருங்கள். அவன் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பான். சகேயு வீட்டுக்கு போகிறப்போ யூதாஸ் இருந்திருப்பான். பணாசை உள்ள சகேயு மாறினதை பார்த்துருப்பான். அதெல்லாம் அவனுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இயேசு தந்தார் பாருங்க வாய்ப்பு. எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தார், மனம் திரும்பும்படி வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனால் அந்த வாய்ப்புகளை அவன் மனம் திரும்புறதுக்கு எடுத்துக்காம என்ன பண்ணான், ஒவ்வொரு வாய்ப்பையும் அவனுக்கு கிடைக்கிறப்போ இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இரக்கத்தெல்லாம் பெற்றுக்கிட்டு அன்பெல்லாம் பெற்றுக்கிட்டு இல்லை நான் இப்படியே இருக்கிறேன் மாறவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறப்போ இருதயம் கடினமாயிடுது. எப்படி ஆகிடுதுன்னா, போக போக எந்த அளவுக்கு கடினமாயிடுதுன்னா மனம் திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு போயிடுது. பாருங்கள், தேவனுடைய இரக்கமும் அன்பும் பலரை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்துகிறது.
ஆனால் மனம் திரும்பாதவங்க என்ன ஆகுதுன்னா அவங்க இருதயம் கடினமாயிடுது, இன்னும் கடினமாய் ஆயிடுது. அதான் the same sun that melts the ice only hardens the clay. அதே சூரியன் தான் ஐஸ் மேலே விழுந்தா உருகிடும். கிளே களிமண் மேலே விழுந்தா சூரிய வெளிச்சம் கட்டி ஆகிடும். அது ஒன்றும் சூரியன் மேலே தப்பு கிடையாது. இதுதான், இது ஐஸாக இருக்குது, இது களிமண்ணாக இருக்குது. அப்போ சிலருடைய இருதயம் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கிட்டு மனம் திரும்பாமல் அப்படியே போயிடுறாங்க. இப்படியே போயிட்டே இருந்தால் மனம் திரும்ப முடியாத ஒரு நிலை வந்துடும். ஆனால் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், இல்லையே யூதாஸ் கடைசியில் மனம் திரும்பினானே, இதெல்லாம் செஞ்ச பிறகு இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு அவங்க யூத கோர்ட்டில் அதில் அவருக்கு மரண தண்டனைக்கு அவர் பாத்திரர் என்று இந்த தீர்ப்பு கிடைச்ச பிறகு யூதாஸ் அதை கேள்விப்பட்டு, இதை நீங்கள் மத்திய 27:3-5 பார்க்கலாம். யூதாஸ் அதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறான், மனஸ்தாபப்பட்டு அங்கே அந்த மூப்பர் இடத்துல போகிறான். யார்கிட்ட அந்த வெள்ளிக்காசை வாங்கினானோ, 30 வெள்ளிக்காசு வாங்கினால அவங்கள்ட்ட போயிட்டு சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால பாவம் செய்தேன் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறான். அவன் சேர்ந்து பாவம் ஒத்துக்கொள்கிறான். ஐயோ, தப்பு செய்யாதவரை போய் நான் காட்டி கொடுத்துட்டேனே, அவருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுத்துட்டீங்களே, நான் தப்பு செஞ்சுட்டேனேன்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன வந்தது, வாம்பாடு இது போ அப்படின்றாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், மத்திய 27:5 அந்த வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு வாங்கினான்ல, அது ஒரு 4 மாதம் சம்பளத்துக்கு சமம். அவ்வளோதான். வெறும் 30 வெள்ளிக்காசு இயேசுவை விற்றுட்டான். அதுவும் அவனுடைய பண ஆசையை வெளிப்படுத்துது. அதை என்ன பண்ணால் அந்த ஆலயத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போய் 4 கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அப்போ நீங்கள் சொல்லலாம் பாருங்கள், கடைசியில் அவன் வருந்தினான் இல்லையா, மனஸ்தாபப்பட்டான் இல்லையா, பாவம் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கொண்டான் இல்லையா, மனம் திரும்பிட்டான் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் சொல்லுவேன், இல்லை அங்கே கூட ஒரு பாடம் இருக்குது. எப்படி மனம் திரும்பக்கூடாது என்பதற்கு யூதாஸ் ஒரு உதாரணம். எப்படி மனம் திரும்ப கூடாது, மனம் திரும்புதல்னா உண்மையான மனம் திரும்புதல் எப்படி இல்லை என்பதற்கு அவன் ஒரு உதாரணம். ஏன்னா மனம் திரும்புதல்னா வெறும் மனஸ்தாபப்படுறது, வெறும் அழுகிறது, வருந்துகிறது, ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனே, பாவம் செஞ்சிட்டேனே, என்ன போல பாவி இல்லையே அப்படின்னு சொல்கிறது மட்டும் மனம் திரும்புதல் கிடையாது. அது மனம் திரும்புதலுடைய தொடக்கம். சரி, மனம் திரும்புதல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது மட்டும் பத்தாது. அது மட்டும் அல்லது இப்படி சொல்கிறேன், மனம் திரும்பினா மட்டும் பத்தாது, மனம் திரும்பி அப்புறம் இயேசுவை நம்ப வேண்டும். வெறும் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டா பத்தாது. வெறும் ஐயோ என்ன போல பாவி இல்லையே, நான் எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் செஞ்சிட்டேன், ஐயோ அப்படியே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு வருந்துக்கிட்டு மனஸ்தாபப்பட்டா பத்தாது. யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. வெறும் அவ்வளோதான் இருந்ததுன்னா யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. சிலர் அந்த நிலையில் இருக்காங்க. சிலர் பாவம் செஞ்சுட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். அழுக நேச்சுரலாக வருதுன்னா தாராளமாக அழுங்க. வருந்துறீங்கன்னா தாராளமாக, மனஸ்தாபப்படுறீங்கன்னா மனஸ்தாபப்படுங்க. அது வரும் தான், வராமல் இருக்காது. ஏன்னா உள்ளம் குத்தப்படுது இல்லையா, தேவனுக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேனே, இந்த துரோகத்தை செஞ்சிட்டேனே அப்படின்னு குத்தப்படுகிறோம் இல்லையா. அந்த நேரத்தில் அழாமல் இருக்க முடியாது. சில நேரம் நம்ம மனஸ்தாபப்படுறோம், மனவேதனைப்படுறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அது பத்தாது. அதையும் தாண்டி அப்புறம் இயேசுவை நம்ப வேண்டும். இயேசுக்கிட்ட போனால் என்னை ஏற்றுப்பார், இயேசு என்னை மன்னிப்பார், இயேசு எனக்கு திரும்ப சான்ஸ் கொடுப்பாருன்னு நம்பும்போது தான் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், மன்னிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசுவை நம்புறது தான் அந்த மன்னிப்பையும் ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் கொண்டு வருதே ஒழிய, வெறும் நான் என் பாவத்துக்கு நினச்சி அழுதுட்டா பத்தாது, வருந்திட்டா. யூதாஸ் பாருங்க, இயேசுவை நம்பலை. அந்த நேரத்தில் அவன் என்ன முடிவுக்கு வந்துட்டான், எனக்கு இயேசு இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டார், என்ன மன்னிக்க மாட்டார், சான்ஸே கிடையாது. அந்த முடிவுக்கு வந்துட்டு போய் தற்கொலை செஞ்சிட்டான். யூதாஸுக்கு மற்ற சீஷர்களுக்கு என்னங்க வித்தியாசம்? ஏங்க, யூதாஸ் இயேசுக்கு விரோதமாக துரோகம் செஞ்சான். அதோட ஒரு ஸ்டெப்பு கம்மியாக பேதுரு 3 முறை இயேசுவை மறுதளிச்சார். பயங்கரமாக மறுதளிச்சார். கெட்ட வார்த்தை சொல்லி மறுதளிச்சிருப்பான்றாங்க. அதோட ஒரு ஸ்டெப்பு கம்மியாக எல்லா சீஷர்களும் கைவிட்டு அவர் தனியாக விட்டு ஓட்டாங்க. ரொம்ப தூரம் கிடையாது யூதாஸுக்கும் இவங்களுக்கு ஒன்றேன். யூதாஸ் இங்கே டாப்பில் இருந்தார்னா பாவத்தில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக பேதுரு, அவரோட கொஞ்சம் கம்மியாக மற்ற
யூதாஸுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, யூதாஸுடைய பாவம் ரொம்ப மோசம், அதனால தான் அவன் கெட்டு போனான். அப்படி கிடையாதுங்க. என்ன திரும்ப வித்தியாசம்? மற்றவங்க எல்லாம் இயேசு உயிரோடு எழும்பின பிறகு திரும்ப வந்தாங்க. நம்பிக்கையை விட்டு கொடுக்கல அவங்க. இவன் என்ன பண்ணா? அவ்வளோதான் போச்சு, இயேசுவை காட்டி கொடுத்துட்டேன், அவங்க பிடிச்சிட்டாங்க, இப்போ அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, அவர் மரிக்க போறாருன்னா அவ்வளோதான் போச்சுன்னு முடிவுக்கு வந்துட்டான். மற்ற சீஷர்கள் நான் நினைக்கிறேன் என்ன நினச்சிருப்பாங்கன்னு, மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, சிலுவையில் அறையிறாங்க, ஆனால் சொன்னார் இல்லையா உயிரோட, எங்கேயாவது மனசின் மூளையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னாரே, அவர் எப்படி இப்படியே போயிட முடியும்? இப்படி வாழ்ந்தவர் எப்படி இப்படி, அவருடைய முடிவு வெறும் இப்படி இருக்குமா அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்க விட்டே, உயிர் தெழுந்த பிறகு என்னை ஏற்றுக்க மாட்டாருன்னு சொல்ல இயேசுகிட்ட திரும்ப வர்றாங்க. எந்த நம்பிக்கையோட? அவர் அப்படிப்பட்டவர், இரக்கமுள்ளவர், போனால் இரக்கம் காட்டுவார், இன்னொரு சான்ஸை கொடுப்பார், என்னை மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார், என்னிடத்தில் வருகிறவனை புறம்பை தள்ளுவதில்லைன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கார். நாமளே கேட்டிருக்கோம்ல. எத்தனை பாவிகளை ஏற்றுக்கொண்டதை நாமளே பார்த்துருக்கோம்ல. எத்தனை வேசிகளை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்த்துருக்கோம்ல. எத்தனை ஆயக்காரரை ஏற்றுக்கொள்றதை பார்த்துருக்கோம்ல. இதெல்லாம் நினச்சி அவர்கிட்ட திரும்ப போகிறாங்க. இதுதாங்க வித்தியாசம். நீங்கள் நினைக்கிறீங்களா யூதாஸ் இயேசுகிட்ட திரும்ப வந்திருந்தா இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பாரா இல்லையா? நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருப்பார். அவன் செய்த தப்பு என்னன்னா, இயேசுவை விசுவாசிக்கலை. அவன் வெறும் மனஸ்தாபப்பட்டு ஐயோ பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு வருந்தி அழுது போய் உயிரை எடுத்துக்கிட்டான். இது என்ன காண்பிக்குதுன்னா, மனம் திரும்புதல் வெறும் மனஸ்தாபப்படுறது கிடையாது, வெறும் அழுறது கிடையாது, வெறும் வருந்துறது கிடையாது, வெறும் துக்கப்படுறது கிடையாது. இயேசுவை நம்பணும், அங்கே தான் ரட்சிப்பு இருக்குது. இயேசுவை நம்பணும், அங்கே தான் மன்னிப்பு இருக்குது. இயேசுவை நம்பணும், அங்கே தான் உங்களுக்கு வாழ்வு இருக்கு. இயேசுவை விசுவாசிக்கிறன் தான் மன்னிக்கப்படுவானே ஒழிய வெறும் வருந்துறவன் கிடையாது, வெறும் அழுகிறவன் கிடையாது. வெறும் மனஸ்தாபப்படுறது தேவனை வெறும் அது மட்டும் தேவனை பிரியப்படுத்துறது கிடையாது. வெறும் அது மட்டும் தேவனை பிரியப்படுத்துறது கிடையாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசித்தால் தான் ரட்சிக்கப்படுவாய். அப்போ சிலர் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் வருந்துறீங்க, உங்கள் தப்பை நினச்சி ஐயோ செஞ்சிட்டேனே போய்டா இப்படியே. நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், அதை விடுங்க. இப்போ இயேசுவை நம்புங்கள், அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். நம்புங்க. உங்கள் தப்பு பெருசா, அவர் சிந்தின ரத்தம் பெருசா, உங்கள் துரோகம் பெருசா, அல்லது அவர் அங்கே செலுத்தின கிரயம் பெருசா, உயிரையே கொடுத்தது பெருசா? அவரை நம்புங்க. அவருடைய கேரக்டர் பெருசா, நம்முடைய பேட் கேரக்டர் பெருசா, அவருடைய குட் கேரக்டர் பெருசாங்க? நம்முடைய உண்மை இல்லாதது பெருசா, அவருடைய உண்மைத்தன்மை பெருசா? அவரை நம்புங்க. அவரை நம்பும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க. உங்களுக்கு புதிய ஒரு ஆரம்பம் உண்டாகும். யூதாஸ் மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. அது மட்டும் இல்லை, எச்சரிக்கை இன்னொரு விதத்துலையும் எச்சரிக்கை என்னென்னா, எப்படி சபைக்குள்ளே இருக்கலாம், சபையில் இன்வால்மெண்ட்டும் இருக்கலாம், சபையின் ஆக்டிவிட்டீஸில் கலந்து கொள்ள கூட செய்யலாம், ஆனால் உண்மையான விசுவாசியாக இல்லாமல் இருக்க முடியும் என்பதற்கு யூதாஸ் ஒரு உதாரணம். திரும்ப சொல்கிறேன், சபைக்குள்ளே ஒருத்தர் இருக்கலாம், சபையின் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ்டாகவும் இருக்கலாம், ஆனால் உண்மையான விசுவாசியாக இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு யூதாஸ் உதாரணம். பாருங்கள், யூதாஸ் ஒரு உண்மையான விசுவாசி இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவன் இயேசுவை பின்பற்றின உண்மையான ஒரு சீஷன் அல்ல. ஆமாம், அந்த குரூப்பில் இருந்தான், 12 பேரில் இருந்தான். பாருங்கள், இயேசு தான் அழைச்சார். ஆக்சுவலாக இயேசு இப்படி போனார்னா பின்னாலே வந்தான், இயேசு போச்சார்னா கேட்டான், அற்புதம் செஞ்சார்னா கண்ணால் பார்த்தான், ரைட்டு. ஆனால் உள்ளத்தில் உண்மையான சீஷனாக இருந்தானான்னு கேட்குறேன், உள்ளத்தில் உண்மையான ஒரு விசுவாசியாக இருந்தானான்னு கேட்குறேன். நான் நினைக்கிறேன் இல்லைன்னு. அதுக்கு சரி வேண்டிய ஆதாரம் காமிக்கிறேன். யூதாஸுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, எல்லாரும் தான் பாவம் செஞ்சாங்க. யூதாஸும் பாவம் செஞ்சான், எல்லா சீஷர்களும் பாவம் செஞ்சாங்க. ஒரு சீஷன் விடாமல் பாவம் செஞ்சாங்க. நான் சொன்னது போல் யூதாஸ் மற்றவங்கள கொஞ்சம் தான் அதிகம். அவனுக்கு கிட்டக்கே பேதுரு இருக்கிறாரு, அவருக்கிட்டக்கே எல்லாரும் இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம்னா, அவங்க திரும்ப இயேசுகிட்ட வராங்க பாருங்கள். அதன் மூலம் என்ன காண்பிக்கிறாங்க? அவங்க இயேசுனுடைய உண்மையான சீஷர்கள் என்பதை காண்பிக்கிறார்கள். தொடர்ந்து இயேசுவை நம்புறதன் மூலமாய் அவங்க இயேசுனுடைய உண்மையான ஒரு விசுவாசி சீஷன் என்று காண்பிக்கிறார்கள். யூதாஸ் தொடர்ந்து நம்பாததுனால அவன் தொடக்கத்திலிருந்தே உருப்படியாக நம்பலை என்பதை வெளிப்படுத்துகிறான்.
யூதாசை 2 விதமாக புரிஞ்சுக்கலாங்க. சிலர் எப்படி யூதாசை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, உண்மையான சீஷங்க, உண்மையான விசுவாசிங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, இயேசுவோடைய இருந்தான் இல்லையா, ஊழியம் செஞ்சான்ல, இன்ஃபேக்ட் போய் வியாதியத்தில் குணமாக்கினான் இல்லையா, பிசாசை விரட்டினான் இல்லையா, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணான் இல்லையா, வெற்றிகரமாக ஊழியம். அப்போ எப்படி உண்மையான விசுவாசியாக தான் இருந்திருக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஆளாக தான் இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்வாங்கிட்டதுனால ரட்சிப்பை இழந்துட்டான். அப்படி நீங்கள் வேணால் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது அவ்வளோ சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஆதாரம் காமிக்கிறேன். அதை விட இன்னும் கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா நான் நினைக்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, யூதாசு பார்க்குறதுக்கு உண்மையான ஒரு விசுவாசியை போல தெரிந்தான், அல்லது விசுவாசியை போல தெரிந்தான், பார்க்குறதுக்கு விசுவாசியை போல தெரிந்தான், விசுவாசிகளோடே இருந்தான். அவனுக்கு நல்ல ஒரு விசுவாசி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நல்ல பேர் இருந்தது, ஊழியத்தில் கூட சில வெற்றிகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் உண்மையான விசுவாசி இல்லை. அவன் தொடக்கத்திலிருந்தே உருப்படியா இல்லை. இதுக்கு வேண்டிய ஆதாரம் 2 முக்கியமான ஆதாரத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 6:64 71 வரை. யோவான் 6:64. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இயேசு சில கடினமான வார்த்தைகளை சொல்லிடுறாரு. சில நேரம் இயேசு கொஞ்சம் கடினமாக ஏதாவது சொல்லிடுவார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் மாம்சத்தை புசிச்சாலே ஒழிய, என் ரத்தத்தை குடித்தாலே ஒழிய நீ என்னுடைய சீஷன் கிடையாது போ அப்படின்றாரு. அப்போ சிலர் அதை அப்செட் ஆகி, என்ன சொல்ல வர்றார் இவர், கேனிபிலிசத்தை போதிக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் கேள்வி கேட்க ஆரம்பித்து, அங்கே தான் இது இயேசு இதை பேசுகிறாரு பாருங்கள். யோவான் 6:64 71. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். சொல்கிறாரு, அவரை பின்பற்றிட்டு வராங்க எல்லாம். 12 பேர் மட்டும் இல்லை, 70 பேர் இருந்திருப்பாங்க. அதை தாண்டியும் சிலர்லாம் இருந்திருப்பாங்க பாருங்கள். இயேசுக்கு அப்படியே கூட வராங்க இல்லையா, பின்பற்றிட்டு வராங்க. அந்த ஆட்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. என்னை பின்பற்றிக்கிட்டு வரீங்களே, நீங்கள் எல்லாரும் ஒன்றும் விசுவாசிக்கலன்றாரு. உங்களில் விசுவாசியாதவர்கள் உண்டு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் பலவிதமான ஆட்கள் இருக்காங்க. உண்மையிலே விசுவாசிக்கிறவங்க இருக்காங்க, உண்மையிலே இயேசுவை நம்புகிறவங்க இருக்காங்க, வேறு நோக்கத்துக்கெல்லாம் வந்தவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஏன்னா சூப்பராக ஒரு மீல்ஸை போட்டார், 5000 பேரை போஷித்தார்ல, போஷித்து முடிச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் வந்துட்டாங்க, திரும்ப போடுவார்னு. அப்போது சாப்பிட்றதுக்குனே வந்த ஆட்களும் இருக்காங்க, பல நோக்கத்து நிமித்தமாய் வந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், உங்களில் எல்லாரும் ஒன்றும் விசுவாசிகள், உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. அப்புறம் பாருங்கள், யோவான் அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது, விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால். என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? இந்த இடத்துல விசுவாசியாதவர்களும் காட்டி கொடுக்குற யூதாசும் ஒன்றாய் பேசப்படுகிறார்கள். கவனிச்சிங்களா இல்லையா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இதை யோவான்? விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் இப்படி சொன்னாராம். அப்புறம் தொடர்ந்து சொல்கிறாராம் பின்னும் 65. அப்போது பாருங்கள், திரும்ப 64 ஒரு ஆதாரம் ஆயிடுது. விசுவாசியாதவர்களோட காட்டி கொடுக்குற யூதாசியும் சேர்த்துடுறாரு. இது இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது. 65 பாருங்கள், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்றார். தொடர்ந்து வாசிக்கிறேன் 66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 66 கரெக்டாக நோட் பண்ணுங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி. சீஷர்லாம் 12 பேரை சொல்ல, மற்றவங்களை சொல்லுது. சிலர் பின்பற்றிட்டு வந்தாங்க அது வரைக்கும், அதிலிருந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க. 1 யோவான் 2:19 சொல்லுது, நம்மளை விட்டு போனவங்க என்ன காண்பிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே நம்மளோட சேர்ந்தவங்களே கிடையாது. 1 யோவான் 2:19. அது நான் அங்கே போகிறதில்ல, தொடர்ந்து இங்கே வாசிக்க போகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் பார்த்துக்கோங்க. 66. அப்போ அது முதல் சிலர் பின்வாங்கிட்டாங்க. 67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? சிலர் போகிறத பார்த்துட்டு இயேசு சொல்கிறாரு, 12 சீஷரை பார்த்து சொல்ல, நீங்களும் போக விரும்புகிறீங்களா அப்படின்றப்போ பேதுரு பதில் சொல்கிறாரு. 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே.
பயங்கரமான பதில் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 69 தொடர்ந்து பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோமே. ஆண்டவரே அப்படி பேசாதையும், நாங்கள் வேற யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவன் வசனங்கள் உம்மட்ட தானே இருக்கு. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசித்து அறிஞ்சிருக்கிறோம், நீர் தான் தேவகுமாரன். அப்போ பேதுரு சூப்பராக பதில் சொல்கிறாரு. நாம் பொதுவாக பேதுருடைய பதிலோடு நிறுத்திடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் இருக்குது, 70ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். என்ன தெரியுமா சொல்கிறார் இயேசு? சிலர் விட்டு போனதை பார்த்து இயேசு சொன்னார், நீங்களும் விட்டு போயிடுவீங்களான்னு. பேதுரு சொல்கிறாரு, நீங்களும் விட்டு போக விரும்புகிறீங்களா? பேர் சொல்ல, எங்கே விட்டு நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம்? உம்மட்ட தான் இருப்போம், உம்மட்ட தான் ஜீவன் இருக்கு, நாங்கள் நம்புகிறோம் இயேசுவே, அப்படி பேசாதேனா அப்படின்னு பேசு. என்ன சொல்கிறாரு? கரெக்டு பேதுரு, நீ போக மாட்டேன். ஆனால் உங்கள் ஒருவன் பிசாசானவன் இருக்கான்னு அர்த்தம், அவன் ஒரு நாள் போயிடுவான்னு அர்த்தம். அதான் அர்த்தம். கான்டெக்ஸ்டோட கரெக்டாக வாசித்து பாருங்கள். கிளியராக யூதாஸை வேறு மாதிரி இயேசு பார்க்குறது போல் தெரியுது. யோவான் 13 போங்க, இன்னொரு ஆதாரம். இது ஒரு ஆதாரம், இந்த முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல யூதாஸ் விசுவாசியாதவர்களோட சேர்க்கப்படுகிறது போல் தெரியுது. யோவான் 13 பாருங்கள். யோவான் 13 இங்கே என்ன நடக்குதுன்னா, மேலறையில் இருக்கிறாங்க. இயேசு சீஷர்களுக்கு கால் கழுவுறாரு. ஒவ்வொரு சீஷனாக போய் காலை கழுவிட்டு வரப்போ பேதுருட்ட போகிறாரு. பேதுரு சொல்கிறாரு, ஐயோ ஏன் காலை நீங்கள் எப்படி கழுவுவீங்க? சான்ஸே கிடையாது. ஏன்னா பொதுவாக கால் கழுவுறவங்க அடிமைகள் இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் இயேசுடைய காலை கழுவி இருக்கணும். ஆனால் கழுவாதனால இவர் என்ன பண்ணுறாரு, இவரே துணி எடுத்துக்கிட்டு இவங்க காலை கழுவுறார். பேதுருட்டு வந்தால் பேதுரு சொல்ல, ஐயோ நீர் இவ்வளோ பெரிய ஆள், ஏன் கழுவக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ இயேசு சொல்கிறாரு, எப்பா நான் கழுவலைன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உன் காலை கழுவலைன்னா உனக்கும் எனக்கும் அப்படின்றாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, அப்படின்னா என் கால்களை மாத்திரம் இல்லை, என் கைகளையும் என் தலையும் எல்லாத்தையுமே கழுவும். முதல்ல கழுவ வேண்டான்னு சொன்ன பேதுரு இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ குளிப்பாட்டிடுன்றாரு. அப்போ இயேசு அதுக்கு 10ஆம் வசனத்தில் பதில் சொல்கிறாரு, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். என்ன சொல்கிறாரு, குளிச்சாச்சுன்னா காலை கழுவுனா போதும், வெளியே போனால் ஆள் அழுக்காவது தான், குளிச்சாச்சுல ஃபுல்லாக சுத்தமாகிடுச்சுல, இப்போ காலை கழுவுனா போதுன்றாரு. என்னங்க அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா, நீ என்கிட்ட என்னைக்கு வந்தியோ, என்னை விசுவாசிச்சியோ, உன் உள்ளத்தை எனக்கு தந்தியோ, அன்னைக்கு நான் உனக்கு குளிப்பாட்டிட்டேன். குளிச்சா மாதிரி குளிப்பாட்டியாச்சுனால இப்போ காலை கழுவுனா இதெல்லாம் அடையாளம் பாருங்க. நாம் ரட்சிக்கப்படும் போது, தேவனண்டை வரும்போது, மறுபடியும் பிறக்கும்போது நம்மளை குளிப்பாட்டுற மாதிரி செஞ்சிடறாரு. நம்மளை சுத்திகரிச்சிடறாரு, பரிசுத்தமாக்கிறார், நீதிமான ஆக்கிடுறாரு. முழுசாக நம்மளை என்னமோ நடந்துருது நமக்கு உள்ளாக. நமக்கு தெரியுதோ இல்லையோ, உணர்றோமோ இல்லையோ, அது உள்ளே நடந்துருது பாருங்கள். உண்மையான மறுபடியும் பிறந்த ஒரு நபருக்கு அது நடந்துருது. ஆனால் அதுக்கப்புறமும் அப்பப்போ கால் அழுக்காகிற மாதிரி நாம் நம்மளே அழுக்கு பண்ணிக்கிறோம். பாவம் நம்ம மேலே ஒரு கரையை ஏற்படுத்திடுது இல்லையா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், கால்கள் விடுறது போல் எப்பப்போ பாவம் செய்கிறோமோ அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக சுத்திகரிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அது கால் கழுவுற மாதிரி, கால் கழுவிட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கிற மாதிரி. இப்போ இயேசு அதை தான் சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் ஒரு அடையாள பேச்சு. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும். 10ஆம் வசனம், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. அது என்னது? நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. புரியலையா? அடுத்த வசனம் வாசிங்க. தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அப்போ இயேசுனுடைய பார்வையில் அந்த 11 பேர் வேற, யூதாஸ் வேற. அவங்கெல்லாம் சுத்தம் உள்ளவர்கள், இவன் மட்டும் சுத்தம் இல்லாதவன். சுத்தம் இல்லாதவர்களுக்கு முதல்ல குளிப்பாட்டணும். பாருங்கள், இது எனக்கு இந்த 2 பகுதி கன்வின்சிங்காக இருக்குது. வெறும் இந்த 2 பகுதியே கன்வின்சிங்காக இருக்குது. ஸோ யூதாஸ் உள்ளே இருந்துக்கிட்டு உண்மையான விசுவாசியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, மற்ற பிப்ளிக்கல் எவிடன்ஸ், மற்ற பைபிளில் இருக்கிற ஆதாரங்களும் அதோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு இயேசு யூதாஸை பற்றி பேசுகிறப்போ சில நேரம் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாரு. மற்றவங்களை பற்றி அந்த மாதிரி பொதுவாக பேச மாட்டார். ஆனால் யூதாஸை பற்றி பேசுகிறப்போ அவனை பிசாசுன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல கேட்டின் மகன் சொல்கிறாரு. யோவான் 17:12,
மார்க் 14:21 சொல்கிறார், அவன் பிறக்காமல் இருந்திருந்தான் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும். அவன் பிறக்காமல் இருந்திருந்தான் அவனுக்கு நலமாய். ஐயோ, என்ன வார்த்தைகள், பயங்கரமான வார்த்தைகள். ஒரே ஒரு குரூப்பை பற்றி தான் இந்த மாதிரிலாம் பேசுவார் இயேசு. யார் அது? பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அதாவது மாய்மாலக்காரர்கள். அவங்கள தான் போட்டு வாங்கிட்டு இருப்பார் பாருங்க. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட குற்றத்தை செஞ்சாலும் அவங்கள பற்றி இப்படி பேசவே மாட்டார். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு எப்படி தெரியுது, யூதாசும் மாய்மாலக்காரனாய் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உள்ளே இருக்கிறான். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அவன் சூப்பரான ஆள். அதனால தான் பணப்பை பொறுப்புலாம் கொடுக்கப்படுது. பணப்பை பொறுப்பு யாருக்குங்க கொடுக்கப்படும்? நல்ல பேர் உடையவங்களுக்கு தாங்க கொடுக்கப்படும். இவர் பொறுப்பான ஆள், இவர் கரெக்டான ஆள், நேர்மையான ஆள்னு ஒரு பேர் வாங்கினாதாங்க அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். அப்போ எல்லாரும் இவனை ஒரு விதமாக பார்க்குறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுக்கு தான் உண்மை தெரியுது. அவன் உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு விதத்தில் அந்த பரிசேயர் வேதபாரர்களை போல் ஒரு மாய்மாலக்காரனாய் இருக்கிற போல தான் தெரியுது. அப்போ இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூதாஸை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் பாருங்கள், இயேசு தான் யூதாஸை அழைச்சார், நீ என்னை பின்பற்றுன்றாரு. ஆனால் அவன் உள்ளத்தை இயேசுக்கு தந்த போல தெரியல. அவன் ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் இயேசுவை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் யோசித்து பார்க்குறேன் எப்படி போயிருக்கலான்னு. பைபிள் இப்படி சொல்லலை, பட் யோசித்து பார்க்குறேன். ஆரம்பத்தில் இயேசு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இயேசு தம்மையை வெளிப்படுத்தின விதம் என்னது? பிரம்மாண்டமான விதம். அற்புதம் செய்கிறது, வியாதியஸ்தரில் குணமாக்குறது, பிசாசை விரட்டுறது, எங்கே போனாலும் பிரம்மாண்டமான அப்படியே ஒரு பெரிய ஒரு ஷோ மாதிரி நடக்குது பாருங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட் அற்புதம், போதனை, பிசாசை விரட்டுறது, தண்ணீர் மேலே நடக்கிறது, மீன் பிடிக்கிறது, எல்லாம் பயங்கரமான காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் திடீர்னு எருசலேமுக்கு நான் போய் சாகணும்னு சொன்னார்ல, அங்கேருந்து தான் பிரச்சனையாயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு யூதனுக்கு அதை கேட்குறப்போ எப்படியா மேசியா சாகலாம், எப்படியா மேசியா பாடுபடலாம் அப்படின்னு அவனுக்கு அது மற்ற சீஷர்களுக்கே அது புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது ஒரு தாண்ட முடியாத ஒரு இடரலாய் அமைஞ்சது போல தெரியல மற்ற சீஷர்களுக்கு. ஆனால் யூதாஸுக்கு அப்படி ஆயிடுச்சு. தாண்ட முடியாத ஒரு இடரல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் திரும்ப திரும்ப நான் போய் சாகணும், பாடுபட்டு ஆகணும் அப்படின்னு பேசுகிறப்போ நான் நினைக்கிறேன் அவனுக்கு அது பிடிக்கல. அது எங்கே பார்க்கலான்னா அந்த வீட்டில் அந்த மரியாள் அந்த பர்ஃப்யூம் பாட்டில், லட்சக்கணக்கான விலை இருந்த அந்த பர்ஃப்யூம் பாட்டிலை உடச்சி ஊற்றுறப்போ இயேசு சொல்கிறாரு, என் அடக்கத்துக்காக செஞ்சா போன்றார். நான் நினைக்கிறேன் அவனை அதை கேட்டப்போ அவனுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி பட்டிருக்கும். ராஜாவை போல எருசலேமுக்குள்ள போறாரு. ஆனால் ராஜா போய் ராஜ்யத்தை எடுக்கணும்ல. ராஜ்யத்தை எடுக்கிறதுக்கு போல என்ன பண்ணுறாரு, ராஜாவை போல நுழைஞ்சிட்டு கழுது குட்டி மேலே ஜனங்கள்லாம் வரவேற்கிறாங்க. ராஜாவை போல நுழைஞ்சிட்டு அமைதியாக ஊருக்கு வெளில போயிடுறாரு. என்ன மாதிரி ராஜாங்க இவர்? அவன் வேற மாதிரி எதிர்பார்த்துருப்பான். ஐயோ மேசியானா போய் எல்லாரையும் ரோமரெல்லாம் அடிச்சு நொறுக்கி, மேசியானா மகிமை பிரம்மாண்டம் அப்படிதான் பார்த்தா. இவர் அமைதியாக ஊருக்கு வெளியே தங்கிட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு போதிச்சுக்கிட்டு இந்த அம்மா பர்ஃப்யூம் பாட்டில் ஊற்றுறப்போ என் அடக்கத்துக்காக செய்தாள்ன்றாரு. அப்போ பாடு, மரணம், அடக்கம் இதெல்லாம் கேட்குறப்போ அவனுக்கு சகிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நான் தப்பான கூட்டத்தில் சேர்ந்துட்டோம் போல இருக்கு. இவர் மெசியா நினச்சோம் ஆனால் இல்லை போல அப்படின்ட்டு தான் அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கே அந்த யூத மத தலைவர்கள்ட்ட போய் இவரை நான் காட்டி கொடுக்குறேன், எவ்வளோ தரீங்கன்னு, அதுலேருந்து இதாக சம்பாதிச்சிடலான்னு பார்த்துருப்பானோ. அந்த பாடு, மரணம் அவனுக்கு ஒரு இடலாயிட்டது போல் எனக்கு தெரியுது. ஆனால் அதுதானே மெயின். இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட, இயேசுவை பற்றி எனக்கு ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ் பிடிக்குங்க, இயேசுவை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க, அவர் செய்கிற போதனைகள் பிடிக்குது, அற்புதம்லாம் என்ன மாதிரி இருக்குது, அவருடைய கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்குது. ஆனால் ஒரே ஒரு காரியம்தாங்க எனக்கு ஜீரணிக்க முடியல. அது என்னென்னா, சிலுவையில் அப்படி அவமானப்பட்டு வேதனைப்பட்டு தொங்குறாரே, அவரை போய் நீங்கள் கடவுள்னு வணங்குறீங்களே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள விசுவாசின்னு சொல்லுவீங்களா? இயேசுவை பற்றி நான் மற்ற எல்லாத்தையும் நம்புகிறேங்க, ஏற்றுக்கிறேங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்குதுங்க, இதுதாங்க எப்படிங்க இவர் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? அவிசுவாசின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா விசுவாசிக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னது? சிலுவை. அந்த அவர் பாடுபட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு தொங்குறதுனால தான், அங்கே தொங்குனதுனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், தொங்குனதுனால தான் என் பாவம் மன்னிக்கப்படுது, தொங்குனதுனால தான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, தொங்குனதுனால தான் என்னை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அவர் அந்த காரியம் செஞ்சாரே, அதுதான் எல்லாத்தை விட முக்கியன்றதை நாம் நம்புகிறோம். ஆனால் யூதாஸுக்கு பாருங்க, அந்த பாடு மரணம் இடரலாயிடுச்சு. அவன் நம்பினது போல தெரியல.
அப்போ யூதாஸ் வந்து ஒரு உள்ளே இருந்தான், ஆனால் ஒரு மாய்மாலக்காரனை போல இருந்தான். அவன் உண்மையிலே ரட்சிக்கப்படலை போல தான் தெரியுது. நீங்கள் சொல்லலாம், அது எப்படிங்க ஊழியம் செஞ்சான்றீங்கல்ல, போய் வியாதியில் குணமாக்கணான்றீங்க, பிசாசில் விரட்டினான்றீங்க, ஊழியத்தில் பங்கு இருந்து ஊழியம் எப்படி வெற்றிகரமாக செஞ்சுட்டு எப்படிங்க அவன் உண்மையான சீசன் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி உண்மையான ஒரு பின்பற்றணும் இல்லைன்னு சொல்ல முடியும் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னன்னு சொல்லுவேன்னா, ஊழியத்தில் சில வெற்றிகள் பெறதுனால ஒருத்தர் உண்மையான விசுவாசி அவங்க பரலோகம் போகிறாங்கன்னு ஒன்றும் கிடையாது. நான் சொல்ல இயேசு சொல்கிறார், மத்தேயு 7:21 பாருங்கள். மத்தேயு 7:21. ஊழியத்தில் சில வெற்றிகள் இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து உண்மையான விசுவாசி அவங்க பரலோகம் போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு ஷுவர் சைன் கிடையாது. அது ஒரு நிச்சயமான அடையாளம் கிடையாது. ஒருத்தர் உண்மையான விசுவாசி பரலோகம் போகிறாங்க என்பதற்கு நிச்சயமான அடையாளம் ஊழியத்தில் இருக்கிற வெற்றி கிடையாது. எப்படி எனக்கு தெரியும்? பைபிள் இதை பல இடங்களில் போதிக்குது. இங்கே ரொம்ப பயங்கரமாக இயேசுவே போதிக்கிறார். மத்தேயு 7:21 இயேசு சொல்கிறாரு மலை பிரசங்கத்தினுடைய முடிவில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அதான் சொல்லுங்கள், செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. வாய் அளவில் சொன்னால் பத்தாது, எனக்கு மரியாதை செலுத்தினா பத்தாது, கர்த்தாவே கர்த்தாவேன்னு நான் சொல்கிறத செய்யணுன்றாரு. 22 அந்நாளில், எந்த நாளில்? கடைசி நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். சொல்கிறாரு. கடைசி நாளில் சிலர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, கெஞ்சாத குறை சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே, ஆண்டவரே ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம் மறந்துட்டீரா, உம்முடைய நாமத்தில் பிசாசில் துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை செஞ்சோமே, எங்களுக்கு இடம் இல்லையா ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப இவர் சொல்வாராம், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. பயங்கரமான வார்த்தைகள். உனக்கு என்ன தெரியாது போன்றார், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே. அக்கிரம சொன்னதை செய்யினா போய் அக்கிரமத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். இவங்க பிரச்சனை என்னன்னா, ஊழியத்தில் சில வெற்றிகள் இருந்தது, இயேசுனுடைய நாமத்தில் சில காரியங்களை செஞ்சது போல தெரியுது, ஆனால் இயேசு சொன்னதை செய்யலை, வாழ்க்கையில் ஃபுல்லாக அக்கிரமம் செஞ்சு அப்படி இருந்ததுனால இயேசு சொல்கிற உன்னை தெரியாது போன்றாரு. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இவங்க வந்து ஊழியத்தில் சில விதத்தில் வல்லமையை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், சில வெற்றிகளை கண்டிருக்கலாம், ஆனால் அதனால மட்டும் இவங்க உண்மையான சீஷன் அப்படின்னு கிடையாது. பவர் இன் மினிஸ்ட்ரி இஸ் நாட் த டெஃபினிட்டிவ் சைன் தட் அ பர்சன் இஸ் ட்ரூலி சேவ்டு. ஊழியத்தில் வெற்றியை காட்டிலும் ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை தான் இன்னும் சிறந்த அடையாளம். ஒருத்தர் உண்மையான விசுவாசி அவங்க பரலோகத்துக்கு போகிறாங்கன்னு பாருங்கள், நிறைய அடையாளங்கள் இருக்குங்க. அதில் ஊழியத்தில் வெற்றி வந்து ஒரு சின்ன அடையாளம்னு எடுத்துக்கலாம், அதில் ஒரு லோ லெவல் அடையாளம்னு எடுத்துக்கலாம், ஆனால் அது பெஸ்ட் அடையாளம் கிடையாது, அது நிச்சயமான அடையாளமே கிடையாது. அதை விட பெட்டர் அடையாளம் என்னென்னா மாற்றப்பட்ட வாழ்க்கை, தேவன் சொல்கிற மாதிரி செய்கிறது, செய்கையில் அவரை கீழ்ப்படுகிறது. ஆகவே பாருங்கள், ஒருத்தர் உண்மையான விசுவாசியாக இல்லையான்னு பார்க்க பாருங்கள், தேவனுக்கு தான் ஒருத்தருடைய இருதயம் தெரியும். யூதாசனுடைய இருதயம் இயேசுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ஆகவே கடைசியில் உண்மை வந்து தேவன் தான் வெளிப்படுத்துவார். ஆனால் சில டெஸ்ட் இருக்குது பாருங்கள், வேதம் நம்மளை சோதித்து பார்க்க சொல்லுது. 2 கொரிந்தியர் 13:5, 2 பேர் 1:10 உங்களே சோதிச்சு பாருங்கன்றாரு. அவள் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார். இப்போ எப்படி சோதிச்சு பார்க்குற சில டெஸ்ட் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம உண்மையான விசுவாசியாக இல்லையான்னு நாம் சோதித்து பார்க்கலாம். அந்த டெஸ்ட்டில் சிலதை விட பெட்டர், சிலதை விட நிச்சயம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த மாற்றப்பட்ட அதே போல் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். சில நேரம் ஜனங்க வந்து கர்த்தர்கிட்ட தேவன்கிட்ட நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றதுனால, அது எனக்கு ஒரு நல்ல அடையாளமாக அமைஞ்சிருச்சு, கடவுள் என்னை நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு, சமீபத்தில் ரொம்ப ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன், நான் உண்மையான விசுவாசியாக தான் இருக்கணும் போல இருக்குது, கர்த்தரை நான் பிரியப்படுத்துகிறேன் போல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க சிலர். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒருத்தர் அப்படியே சொன்னார், நான் வந்து ஒரே குழப்பத்தில் இருந்தேங்க, நான் சரியான வழியில் போகிறேன்னா இல்லையான்னு, அதுக்கப்புறம் தேவன் என்னை ஆசீர்வதிச்ச விதத்தை பார்த்தப்போ அது எனக்கு ஒரு நல்ல சைன் ஆகிடுச்சு, நல்ல அடையாளம் ஆகிடுச்சு. சரி, அவர் மெசேஜை பார்த்து நான் ஓகே சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் பிறகு தான் எனக்கு தெரிய வருது, ஆக்சுவலாக
அந்த நேரத்தில் அவர் பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? நான் பாவத்தில் போயிட்டு இருக்கேன், மாறணுமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் தேவன் பயங்கரமாக ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நல்ல அடையாளமாக எடுத்துக்கிறேன், இப்படியே இருந்துக்கலான்னு. தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா நீ வாழ்கிற மாதிரியே வாழுன்னு ஒன்றும் சொல்ல, அவர் இரக்கத்தினால் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபை காருண்யம் என்ன பெரியவனாய் ஆக்குறது. அப்போ ஆக்சுவலாக அவருக்கு இந்த ஆசீர்வாதம் பெற பெற நாம் எப்படி இருக்கணும்னா, இன்னும் எப்படி அவருக்கு நல்லா வாழணும், இன்னும் எப்படி மாற வேண்டிய விதத்தில் மாறணும், இன்னும் எப்படி அவர்கிட்ட சரணடை இருந்து அப்படி தான் யோசிக்கணும் ஒழிய, ஓ அவர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு போல இருக்கு இல்லைங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறது ஒரு நிச்சயமான அடையாளம் கிடையாதுங்க. யூதாஸ் எவ்வளோ இரக்கம் பெற்றான். அதை விட பெட்டர் அடையாளம் என்ன? பரிசுத்தத்தில் வளர்றது, ஒரு கிறிஸ்தவ கேரக்டர் டெவலப் ஆகிறது. பரிசுத்தத்தில் வளர்றதுன்னா அதில் உச்சக்கட்டம் என்னது? அன்பு. எல்லாம் சொல்லுங்க, அன்பு. வெறும் பாவம் செய்யாமல் இருப்பது இல்லை, அன்பு. அன்பு பாருங்க, வெறும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உருப்படவே முடியாது. அன்பு, அன்பு கிறிஸ்தவத்தினுடைய அந்த உச்சக்கட்டமே அன்பு தான். பிரதான கற்பனையே அன்பு தான். அன்பு இல்லாதவன் உண்மையான விசுவாசியே இல்லைன்னு யோவான் போதிக்கிறாரு. அன்பு செலுத்தாதவன், ஒருத்தன்ட்ட அன்பு இல்லைன்னா அவன் சகோதரன் அன்பு கூற முடியல, கடவுள் மேலே எந்த அன்பும் இல்லை. அப்போது அதெல்லாம் பெட்டர் டெஸ்ட். அன்பு இருக்குதா, அன்பு வெளிப்படுதா, அது பெட்டர் டெஸ்ட்டு. ஆசீர்வாதம் பெற்றிருக்கேன்னா நான் நல்லா இருக்கேன்னா கிடையாது, அதை விட இதுதான் பெட்டர் டெஸ்ட்டு. தெளிவாக இருக்கணும் பாருங்கள். அப்போது யூதாஸ் பாருங்கள், அவன் தன்னையே ஏமாற்றி கொண்டான் நினைக்கிறேன். தவறான பாதையில் போய் அவன் ஒரு எச்சரிக்கை. அதாவது உள்ளே இருந்துக்கிட்டு உள்ளே இல்லாமல் இருக்கலாம், உள்ளே இருந்துக்கிட்டு உள்ளே இல்லாமல் இருக்கலாம், சபைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சபையாராக இல்லாமல் இருக்கலாம். விசுவாசியை போல விசுவாசிகளோடு இருந்துக்கிட்டு விசுவாசிகளோடு இன்வால்வ் ஆகிக்கிட்டு நல்ல விசுவாசிகள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, சபையில் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வாக இருக்கலாம். ஆனால் உண்மையான விசுவாசியாக இல்லாமல் இருக்கலாம் என்பதற்கு யூதாஸ் ஒரு எச்சரிக்கை. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் நினைக்க வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ மற்றவங்களுக்கு இது ஒரு இடையூறலாக அமையாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம்ல. இந்த மாதிரி ஒரு அந்த 11 பேரை யோசித்து பாருங்கள். இயேசுவோட இருந்த அந்த 12 பேரில் ஒருவன் யூதாஸ், மீதி 11 பேர் யூதாஸ் இப்படி செஞ்சுக்கிட்டான்னு அவங்க கேள்விப்படுறப்போ அவங்களுக்கு அதுவே எப்படி ஒரு இடையூறலை உண்டாக்கியிருக்க முடியுமோ? இப்போ கூட இருந்தவனே இயேசுவை நம்பாமல் இப்படி விட்டு கொடுத்துட்டானே நம்பிக்கையை, இப்படி போய் செத்துட்டானே, இப்படி கிவ் அப் பண்ணிட்டானே, அப்போ நாம் எதுக்கு தொடர்ந்து நம்பணும் அப்படின்னு அவங்க விசுவாசத்தை பாதிக்கிற அளவுக்கு அது ஒரு இடையூறலாக இருந்திருக்க வாய்ப்புண்டோன்னு ஒரு கேள்வி எழும்புது பாருங்க இங்கே. அல்லது இப்படி சொல்கிறேன், வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன். சில நேரம் யூதாஸுக்கு மட்டும் இப்படி ஆகலை, கிறிஸ்தவ சரித்திரத்தில் மற்றவர்களும் யூதாஸை போல சிலர் இருந்திருக்காங்க. நிறைய பேர் கிடையாது, சிலர். யூதாஸை போலன்னா என்ன அர்த்தம்? ஊழியத்தில் இருந்து சில வல்லமையான காரியங்களையும் பண்ணி பிறகு விசுவாசத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறது ஊழியராக இருந்து ஏதோ பாவம் செஞ்சு விழுந்து அப்படி போகிறோம், அப்படி இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப மனம் திரும்பி இயேசுகிட்ட வர்றவங்க, அது பேதுரு மாதிரி. பாவம் செய்து விழுந்து அப்புறம் மனம் திரும்பி இயேசுகிட்ட வர்றது பேதுரு மாதிரி. யூதாஸ் எப்படின்னா அவன் ஊழியம் செய்து விசுவாசத்தையே விட்டு நம்பிக்கையை கம்ப்ளீட்டாக விட்டு போகிறோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸும் இருந்திருக்கு சரித்திரத்தில். பில்லி கிராமுடைய ஒரு க்ளோஸ் அசோசியேட் சார்ல்ஸ் டெம்பிள்டன், அவர் பேர் பாருங்கள். பில்லி கிராமோட சேர்ந்து ஊழியம் செஞ்சவருங்க. பில்லி கிராம் என்ன மாதிரி ஊழியக்காரர், இவர் ரொம்ப ப்ராமிசிங்காக செஞ்சாருன்னு சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பராக செய்வார்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தான் நார்த்திகன்னு அறிவிச்சிட்டாரு. ஐ மீன் ஏத்தியஸ்ட்னு சொல்லிட்டாரு. எனக்கு கிறிஸ்தவ மேலே நம்பிக்கையே இல்லை, கிறிஸ்துவ மேலே நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கையை மீதி நாட்களை நார்த்திகனாக வாழ்ந்து கடந்து கொண்டார் கடைசி வரைக்கும். கடைசியில் வருந்தினார். ஆனாலும் இயேசுவை திரும்ப நம்பலை பாருங்க. உள்ள திரும்ப நான் இயேசுகிட்ட வரேன்னு சொல்லலை, அப்படியே வாழ்ந்துட்டார். அப்படி நடக்கிறப்போ மற்ற விசுவாசிகளுக்கு அது ஒரு இடையூறலா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? உண்மைதான், சாதாரணமாக விட்டால் அது இடையூறலாக தான் இருக்கும். ஆனால் அது இடையூறலாக இருக்கக்கூடாதுன்னு இயேசு விரும்புகிறார். ஆகவே நாம் கற்றுக்க வேண்டிய 3வது பாடம், முதல் பாடம் எப்படி இயேசு இந்த வலியை பட்டிருக்கிறார், இந்த இப்படிப்பட்ட வலி உள்ளவர்களுக்கு உதவி செய்வார். 2வது பாடம் என்னது? யூதாஸ் ஒரு எச்சரிக்கை. 3வது யூதாஸுக்கு நடந்த சம்பவம் அல்லது யூதாஸ் மாதிரி ஆட்களுக்கு காரியங்கள் இந்த மாதிரி நடக்கிறப்போ இது நம்முடைய விசுவாசத்தை குலைச்சி போடக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை ஆக்சுவலாக பலப்படுத்த வேண்டும் என்பதை இயேசு விரும்புகிறார். திரும்ப சொல்கிறேன், கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் கவனிச்சுக்கோங்க, விளக்குறேன்.
when something like this happens, in the case of Judas or somebody else like Judas who leaves the faith, Jesus wants your faith to be strengthened, not reduce but increase in him. அவரில் உங்கள் விசுவாசம் இன்னும் அதிகமாய் பலப்படணுன்றதை விரும்புகிறார். தான் மூணாவது பாடம். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கணுங்க? இந்த யூதாஸ் சம்பவத்தை பார்க்கறதுனாலேயே நம்ம விசுவாசம் பலப்பட வேண்டும். நம்ம விசுவாசம் பலப்பட வேண்டும்னா நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படிங்க பலப்படும்? காண்பிக்கிறேன். யோவான் 13:19. யோவான் 13:19 எப்படி பலப்படும்னா, இயேசு சொல்கிறார் பாருங்க, இங்கே இது நடக்கும்னு இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விட்டுருந்தாருன்னா அவங்க விசுவாசம் பலவீனம் அடைந்திருக்கும். யார்? அந்த 11 பேருடைய விசுவாசம். இப்படி ஒரு காரியம் நடக்க போதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லைன்னு வைங்க. திடீர்னு யூதாஸ் மாதிரி நாண்டு கொண்டு செத்தான் நியூஸ் வருதுன்னு வைங்க. அவங்களுக்கு எப்படி அது அடிச்சிருக்கும் யோசித்து பாருங்க. அவங்களை எப்படி அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம், பாதிச்சிருக்கோம். ஐயோ எப்படி நம்மோடு இருந்தவன் 3 வருஷம் நம்மோடு இருந்தவன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக விசுவாசமே விட்டு கொடுக்குற ஒரு அந்த அளவுக்கு ஒரு இடையூறுல அமைஞ்சிருக்கலாம். ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டார்? அதனால தான் உஷாரா என்ன பண்ணிட்டார்? இப்படி நடக்க போதுன்னு முன்னாகவே சொல்லிட்டார். 12 ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், பயங்கரமான ஒரு துரோகத்தை செய்வான், அவன் கேட்டின் மகன், அவன் பிசாசை போல அப்படிலாம் முன்னாகவே சொல்லிட்டதுனால அவர்களுடைய விசுவாசம் காக்கப்படுறதுக்கு நேரிட்டது. அது மட்டும் இல்லை, பலனடைகிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. 19ஆம் வசனம் பாருங்க. யூதாஸை பற்றி பேசுகிறாரு. யூதாஸ் செய்கிற காரியம் அவன் காட்டி கொடுக்க போகிறான்றது தான் யோவான் 13 இருக்கிறோம். 18 யூதாஸை பற்றி பேசுகிறான்றது தெளிவாக தெரியுது பாருங்க. எப்படி தெரியுது? என்னோட அப்பம் பூசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யூதாஸை பற்றி சொல்கிறார் 18. 19 சொல்கிறார் பாருங்க. அது நடக்கும்போது, எது நடக்கும்போது? யூதாஸ் என்னை காட்டி கொடுக்கும்போது, யூதாஸ் காட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நாண்டு கொண்டு சாகும்போது, இதெல்லாம் நடக்கும்போது, அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறார்? எப்போ நான் ஏன் இதை முன்னாலே சொல்கிறேன்னா கேட்டுக்கோ. அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி, விசுவாசிக்கும் பொருட்டு நானே அவர். ஆக்சுவலாக ஒரிஜினலில் ஆங்கிலத்தில் ஐ ஆம் ஹீன்னு வரும். ஒரிஜினலில் ஐ ஆம், ஸோ தட் யூ வில் வென் இட் ஹேப்பன்ஸ் யூ வில் பிலீவ் தட் ஐ ஆம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்சுவலாக ஒரிஜினலில் எப்பா இப்படி நடக்கும்னு நான் சொல்லிட்டேன் முன்னாலேயே. நடக்கும்போது உன் விசுவாசம் பலவீனமாகக்கூடாது. நீ அதை நினைக்கிறப்போ என்ன நினச்சிப்பா, கரெக்டாக இயேசு சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. இயேசு உண்மையிலே அவர்தான் எவர்? கர்த்தர். இயேசு உண்மையிலே யெகோவா தேவன், ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஒரு மனுஷன் இப்படி நடக்கும் முன்னாகவே சொல்லியிருக்க முடியாது. எந்த மனுஷனும் யூதாஸை சந்தேகப்படவே இல்லை. நல்ல பொறுப்புள்ள ஆள், ரொம்ப நல்ல ஆள், கேரக்டர் நல்ல ஆளுன்னு தான் நினைச்சதாங்க. ஆனால் இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்து முன்னாகவே சொல்லிட்டதுனால இது நடக்கும்போது நீ இதை எப்படி எடுத்துக்கணும்? ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு நினச்சி இடையூறு அடைஞ்சு போகக்கூடாது. கரெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டாரே, இவர் உண்மையிலே சத்தியம் உள்ளவர், எல்லாத்தையும் அறிந்தவர், நடக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டார். இவர் வெறும் மனுஷன் அல்ல, இவர் தேவனாகவே இருக்கிறார், இவரை நம்பலான்னு விசுவாசத்தில் இன்னும் எப்படி எடுத்துக்க சொல்கிறார் பாருங்க. என்னங்க, அதாவது இந்த பயங்கரமான சம்பவம் நடக்கிறப்போ அது உன் விசுவாசத்தை குறைக்கக்கூடாது. சொல்லப்போனால் உன் விசுவாசத்தை பலப்படுத்தணும். என் மேலே இருக்கிற உன் விசுவாசம் இன்னும் பலப்படணும்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அதாவது இதை அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி திரும்ப போகும்? ஏங்க 12 ஒருவனாகிய யூதாஸுக்கே இப்படி நடக்கலாம்னா இதிலிருந்து பாடம் நம்ம கற்றுக்க வேண்டிய என்ன தெரியுமா? யாருக்கு வேணால் நடக்கலாம். யாருக்கு வேணா. சிலர் கேட்குறாங்க இல்லையா, இப்படி யூதாஸ் செய்வான்னு நினச்சே தெரிஞ்சே இயேசு யூதாஸை அழைச்சார் இல்லையா, ஏன் அப்படின்னு எழுப்புறாங்க கேள்வி. நான் நினைக்கிறேன் ஒரு காரணம் என்னன்னா, இது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். 12 ஒருவருக்கு நடக்கலாம்னா உலகத்தில் யாருக்கு வேணால் நடக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு நடந்தாலும் நீ ஆச்சரியப்படாத, நீ ஷாக் ஆகாத, அதுவும் விசுவாசத்தை குலைத்து போட வேண்டான்னு தான் அர்த்தம். யூதாஸுக்கு இப்படி நடக்கிறப்போ உன் விசுவாசம் பலவீனம் அடைய வேண்டாம். உன் விசுவாசம் என் மேலே இருக்கிற உன் விசுவாசம் பலனடையட்டும். நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு யோசித்து பார்த்து என் மேலே விசுவாசத்தை அதிகமாகவேன்றாரு. அப்போ இன்னைக்கும் பொருந்தும் பாருங்க. சிலர் ஊழியர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்களை நம்பி வாழும்போது சில நேரம் அந்த ஊழியர் அவங்க எதிர்பார்ப்பை மீட் பண்ணலன்னா அவங்க விசுவாசம் அப்படியே பாதிக்கப்பட்டுருது. ஐயோ அப்படின்னு நாங்கள் ஊழியரை நம்பி வாழக்கூடாதுங்க, இயேசுவை நம்பி வாழணுங்க.
இயேசுவை நம்பி ஊழியர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான். யூதாஸ்க்கு இப்படி நடந்ததுன்னா யாருக்கு வேணா நடக்கலாங்க. பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறேன், அவ்வளோதான் சொல்கிறேன். நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, யாருக்கு நடந்தாலும் அதனால நம்ம இயேசுவின் மேலே நமக்கு இருக்கிற அந்த விசுவாசம் குறைஞ்சி போகக்கூடாது. சொல்லப்போனால் பலப்படணும். ஏன்? யூதாஸ்க்கே இப்படி நடக்கும்னு முன்னாலே சொல்லிட்டாரு அப்படின்னா அர்த்தம் என்னது? யாருக்கு வேணா நடக்கலாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு எல்லாமே முன்னாகவே தெரியும். சொல்லப்போனால் இது அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துது. எத்தனையோ இடத்துல இயேசு இந்த மாதிரி போதிக்கிறார் பாருங்க. 10 கன்னிகைகள் இருக்காங்க, ஆனால் கடைசியில் தான் தெரியுது 5 பேர் ரெடி இல்லைன்னு. அதுக்கு முன்னால் எல்லாம் ரெடி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் கடைசியில் தான் தெரியுது. கடைசியில் தான் வெளிப்படுது யார் யாருன்னு. அப்போ இந்த மாதிரி சில நேரம் வெளிப்படும் போது சிலர் விசுவாசத்தை விட்டு போகும்போது, நான் சொன்ன அந்த பிலிகிராம் அசோசியேட் அல்லது மற்ற சில இந்த மாதிரி சிலரிட தான் நடக்குது பாருங்க. எப்பவுமே நடக்கிறது இல்லை, அடிக்கடி ஒன்றும் நடக்கிறது இல்லை. இயேசுக்கு 12 சீஷர் இருந்தாங்க, ஒருத்தனுக்கு தான் அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி சிலருக்கு நடக்கும்போது கூட நாம் விசுவாசத்தில் பலவீனம் அடையக்கூடாது. பலன் அடையணும். எல்லாம் சொல்லுங்கள், பலன் அடையணும். இயேசுவை நம்புறதுல இன்னும் பலன் அடையணும். ஸோ அது ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். இன்னொரு முக்கியமான அப்ளிகேஷன் சொல்கிறேன் இந்த பாயிண்டில். இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். என்னென்னா, இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, இந்த காரியத்திலேருந்து இங்கே இயேசுனுடைய நோக்கம் நடக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிடுறேன். அப்போ நடக்கும்போது உன் விசுவாசம் பலன் அடையும். அந்த வசனம் மற்றும் வேதத்தினுடைய மற்ற போதனையிலேருந்து எனக்கு என்ன திரும்ப தெரியுது, நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறப்போ மட்டும் கிடையாது, கெட்டது நடந்தால் கூட நம்முடைய விசுவாசம் பலப்படலாம். இயேசு மேலே இருக்கிற நம்முடைய விசுவாசம் பலப்படலாம். நல்லா கவனிங்க, நல்லது நடக்கும்போது ஈஸியாக பலப்படும். சிலருக்கு நல்லது நடக்கிறப்போ கூட பலம் அடைய மாட்டேங்குது. ஏன்னா எப்படியோ நடந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தாங்க நடத்திக்கிட்டாங்கன்னு நினச்சி. இல்லை, நல்லது நடக்கிறப்போ முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே நன்றி. ஒவ்வொரு நன்மையும் பெறும்போது அவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா விசுவாசம் பலப்படும். அல்லது இன்னொரு உதாரணம் கொடுக்குற பையன் பாருங்க, நீங்கள் ஒரு காரியத்துக்காக வேண்டிக்கிறீங்கன்னு வைங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும். ஜெபம் பண்ணுறப்போ அது கிடைக்கிறப்போ அது என்ன வேணா இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், என்ன நீங்கள் வேண்டிக்கிட்டு கிடைக்கிறப்போ உங்கள் விசுவாசம் பலன் அடையதில்லை. எனக்கு கூட நான் ஜெபிக்கிறப்போ சிலர் திரும்ப ஷேர் பண்ணுறாங்க, நீங்கள் ஜெபிச்சிங்க இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க, உடனே நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைத்தா, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு விசுவாசம் அப்படியே அடுத்த லெவலுக்கு போகுது. விசுவாசம் பலன் அடையுது. அப்போ நல்லது நடக்கிறப்போ விசுவாசம் ஈஸியாக பலன் அடையுது. ஆனால் இவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சில நேரம் ஏமாற்றம் அடையலாம். ஏன்னா அப்போ இவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நல்லது நடந்தால் விசுவாசம் பலன் அடையும், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை ஏதாவது கெட்டது நடந்ததுன்னா, எதிர்பாராதது நடந்ததுன்னா, சிலருக்கு அது மாதிரி நடந்திருக்கலாம் ஏற்கனவே, அது உங்கள் விசுவாசத்தை அப்படியே குறைக்குது. காத்தி இறக்கி விட்ட மாதிரி அதை அப்படியே போட்டு மெதிக்குது. இல்லை, இயேசு அப்படி இருக்கணும்னு விரும்பலை. இயேசு எப்படி தெரியுமா விரும்புகிறாரு, என்ன நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ எந்த சூழ்நிலையிலும் அவர் மேலே இருக்கிற உங்கள் விசுவாசம் பலப்படணும். பலன் அடைய முடியும். ஈஸின்னு சொல்ல, பலன் அடைய முடியும்னு சொல்கிறேன். இதுதான் அவருடைய விருப்பம்னு சொல்கிறேன். அந்த ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, நடக்க போகிற நல்லது மட்டும் இல்லை கெட்டதையும் முன்னாகவே சொல்லிடுறாரு. நான் பாடுபட போகிறேன்னு முன்னாலேயே சொல்லிடுறாரு, நான் காட்டி கொடுக்கப்பட போகிறேன்னு முன்னாலேயே சொல்லிடுறாரு. நான் உயிரோடு எழும்ப போகிறேன் மட்டும் இல்லை, நான் காட்டி கொடுக்க போகிறேன், பாடுபட போகிறேன், மரிக்க போகிறேன், உயிரோட எழும்ப போகிறேன். நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாக்கு தத்தங்களும் உண்டு, உனக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இந்த நல்லது செய்வேன். ஆனால் அதே நேரத்தில் வருங்காலத்தில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சில தீர்க்க தரிசனங்களும் உண்டு. அதில் சிலது பார்த்தீங்கன்னா சில கெட்ட காரியங்கள் நடக்கும்ன்ற தீர்க்க. உதாரணத்துக்கு மார்க் 13 நாம் படித்தோம் இல்லையா, கடைசி காலம் நெருங்க பயங்கரமான அடையாளங்கள் வரும். என்ன மாதிரி? பூமி அதிர்ச்சி, பஞ்சம், யுத்தத்தை குறித்த செய்தி, இதெல்லாம் போக போக ரொம்ப அடிக்கடி நடக்கும். ரொம்ப பயங்கரமாக நடந்து ஒரு பெண்ணினுடைய பிரசவ வேதனை போல் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்புறம் அந்த பாழாக்குகிற அருவருப்புன்னு வரும். அப்புறம் அந்த பெரும் உபத்திரவத்தின் காலம்னு வரும். அப்புறம் வானத்தில் என்னங்க பயமுத்துகிற ஒரு போதனையாக இருக்கே கிடையாது. ஆக்சுவலாக ஏன் போதிச்சாருன்னா, யோசித்து பாருங்க, நடக்க போகிற கடைசி காலத்தில் நடக்க போகிற எல்லா கெட்டதையும் இயேசு சொல்லிட்டாரு. மார்க் 13 கெட்டது மட்டும் இல்லை நல்லதையும் சொன்னார். பூமி எங்கும் சுவிசேஷம் பரவும். ஆனால் ஏன் அந்த நடக்க போகிற கெட்டதெல்லாம் சொன்னார் தெரியுமா? அது நடக்கிறப்போ தம்முடைய விசுவாசிகள் உலகத்தார போல பயப்படக்கூடாது, நடுங்கக்கூடாது. அது நடக்கிறப்போ அவங்க அதை எப்படி எடுத்துக்கணும்? இயேசு சொல்லிட்டார், முன்னாலே நடக்கும் சொல்லிட்டதுனால நாம் எப்படி எடுத்துக்கிறோம்?
இதெல்லாம் கூட அவருக்கு தெரியும். இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பிளான் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நடக்க போகுதுன்னா இது கடைசியில் எங்கே போய் முடியுது? பெரிய நன்மையில் போய் முடியுது. நீங்கள் அங்கே அந்த அடையாளங்களை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், பயங்கரமாக போய் வானத்தில் பயமுறுத்துகிற அடையாளங்கள் வந்த பிறகு தான் இயேசு திரும்ப வருகிறார். அவரை காட்டி கொடுத்து அவரை பிடிச்சிட்டு போய் அடித்து உதச்சி அவரை சதையை கிழித்து அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி சிலுவையில் தொங்க போட்ட பிறகு தான், அவரை கொன்ன பிறகு தான், அவரை அடக்கம் பண்ண பிறகு தான் உயிர் தெழுதல் வந்தது. நடக்க போகிற கெட்டதையும் முன்னாகவே சொல்லிட்டார் இயேசு. இது ஒரு பிரின்சிபல் பைபிளில் பாருங்கள். என்ன நடக்க போகுதுன்னு முன்னாகவே ஏன் சொல்கிறாரு? கெட்டதையும் ஏன் சொல்கிறாரு? நடக்கும்போது நீங்கள் நடுங்காதீங்க, மற்றவங்கள போல பயப்படாதீங்க. எப்படி நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணணும் விசுவாசிகளாகி. இது சொல்கிறதுக்கு ஈஸி, செய்கிறது கஷ்டம், ஆனால் செய்ய முடியுங்க. ஏசு என்ன விரும்புகிறாருன்னா, ஒருவேளை சிலருக்கு கெட்ட காரியங்கள் நடந்திருந்தால் அதை நீங்கள் எப்படி தெரியுமா எடுத்துக்கணும்? இல்லை, இது நடக்க போகுதுன்னு இயேசுக்கு முன்னாலேயே தெரியும். எனக்கு தெரில, ஆனால் அவருக்கு தெரியும். அதனால் இதை ஏற்கனவே கணக்கில் வச்சு தான் பிளான் போட்டார். ஏற்கனவே கணக்கில் வச்சு தான் இந்த மாதிரி பாதையை விட்டு இப்படி போவேன்னு தெரிஞ்சுதான் கணக்கில் எடுத்து தான் பிளான் போட்டார். அவருக்கு ஒரே பிளான் தான் இருக்குது, இதையும் கணக்கில் எடுத்துட்டார். ஆகவே இதையும் இந்த தீமையும் நன்மையாய் அவர் திருப்புவார். நிச்சயமாக திருப்பாமல் விட மாட்டார். ஆகவே நான் இதை கண்டு பயப்பட போகிறதில்ல, நடுங்க போகிறதில்ல, இதை அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்க போகிறதில்ல. ஏன்னா நிச்சயமாக இந்த தீமை நன்மையாக திருப்பப்படும். பாருங்கள், நீங்கள் பைபிள் இன்னொரு பிரின்சிபல் பார்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தீமை நடக்குதோ தேவன் அதை அவ்வளோக்கு அவ்வளோ தம்முடைய ஜனத்துக்கு நன்மையாய் திருப்புகிறாரு. எங்கே பிசாசு நினச்சானோ அவ்வளோதான், இவரை பிடிச்சிட்டேன் பாரு, இவரை கொண்டுட்டேன் பாருன்னு நினச்சப்போ தான் தேவன் பயங்கரமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். உலகத்தின் ரட்சிப்பையே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த இடத்துல. இப்போ இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இயேசு என்ன விரும்புகிறாருன்னா, அவர் பேரில் இருக்கிற உங்கள் விசுவாசம் ஒருபோதும் குறையக்கூடாது. குறைய தேவையில்லை. குறையுது ரைட், ஆனால் குறையக்கூடாது, குறைய தேவையில்லை. பலப்படலாம். எல்லாம் சொல்லுங்கள், பலப்படலாம். இயேசு மேலே இருக்கிற அந்த விசுவாசம் பலப்பட்டால் போதும். நீங்கள் எதை வேணால் ஃபேஸ் பண்ணிடலாம். இப்படியே இருக்க போகிறதில்ல, காலம் நிச்சயமாக மாறும். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிறத விட பெரிய நன்மைகள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் உனக்கு நடக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த துரோகம் இப்படி நடக்க போகுதுன்னு நான் சொல்லிடுறேன்றார். அப்போது நம்ம இதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். எல்லோரும் எழுதி நிற்போம், நன்றி செலுத்துவோம் தேவனுக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எப்படி சிலுவைக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் இருக்கோ, எப்படி கடைசி கால பயமுறுத்துகிற அடையாளங்களுக்கு அப்புறம் நீர் திரும்ப வருவீரோ, அதுபோல் எங்களுக்கு நடக்கிற தீமைக்கு அப்புறம் நன்மை உண்டு, வெற்றி உண்டு. எவ்வளோக்கு எவ்வளோ கீழே நாங்கள் கொண்டு போகப்பட்டிருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேலே நீர் கொண்டு வருவீர். வாலாக்காமல் தலையாக்குவீர், கீழாகாமல் மேலாவா என்று எழுதியிருக்கிற ஆண்டவரே. ஆகவே தீமையான காரியங்கள் நடந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய விசுவாசம் இன்றைக்கு பலப்படட்டும் ஆண்டவரே. லெட் தம் டேர் டு பிலீவ் தட் யூ ஹவ் ஈவன் ஃபேக்டர்ட் திஸ். இதையும் நீர் கணக்கில் எடுத்துக்கொண்டீர் என்று அவர்கள் நம்பட்டும். இதிலிருந்தும் நன்மையை நீர் கொண்டு வர வல்லவர் என்று நம்பட்டும், துணியட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே பலப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இந்த தீமை நன்மையாய் திரும்பி அந்த பாக்கியத்தை நாங்கள் பெறும்போது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோன்றது மட்டும் இல்லை, எங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு பலனாய் இருப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் இந்த பலன் உண்டாயிருக்கட்டும். விசுவாசத்தில், பேரில் இருக்கிற விசுவாசத்தில், உம்முடைய வசனத்தின் பேரில் இருக்கிற விசுவாசத்தில் அவர்கள் பலப்படட்டும். வசனம் ஏற்கனவே சொல்லிடுச்சு, இதெல்லாம் நடக்கும்னு உமக்கு ஏற்கனவே தெரியும் நினச்சி நீர் பார்த்து கொள்ளுவீர் நம்பி பலப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து பார்த்து கொள்ளும், தொடர்ந்து ஜனங்களை நீர் வழி நடத்தும், ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வையும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.